பிரைஸ் லார்ட், வெல்கம் டு ஷைன் இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஓகே, இந்த வார்த்தை தியான பகுதிக்குள்ள போறதுக்கு முன்பதாக ஒரு சீரியஸ் கண்டினியூஷன்ல இருக்கும். பார்ட் 8, பாகம் 8, பாத்திரத்தின் ஓட்டைகள். ஏன் நம்மளுடைய லைஃப்ல ஆண்டவருடைய என் பாத்திரம் நிரம்பி வழிகிறதுன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு வாழ்க்கை நல்லா தான் இருக்குது, ஆசீர்வாதமா இருக்குது. ஆனாலும் அது ஏன் கன்சிஸ்டண்டா இருக்க மாட்டுது, கன்சிஸ்டண்டா இருக்க முடியல. அநேக கிறிஸ்தவர்களுக்கு சொல்றேன், மெஜாரிட்டி. ஏன்னா இதை சேலஞ்ச் பண்ணி, இந்த வார்த்தையை சேலஞ்ச் பண்ணி இது வரைக்கும் என்கிட்ட யாரும் பேசல. இல்லை பிரதர், அப்படிலாம் நான் அட்டன் பண்ற மக்கள் சொல்றேன். அப்படின்னா சூப்பரா எல்லாம் பாத்திரம் நிரம்பி வழிகிற மாதிரி பெர்ஃபெக்டா இருக்குது, ஒன்றும் ஒரு ஓட்டையும் இல்லை என்கிட்ட அப்படின்னீங்கன்னா சூப்பர், வெரி குட். கர்த்தருடைய வருகை சமீபமாக இருக்குது. அதுக்கு முன்னாடியே கூட உங்களுக்கு எடுத்துக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அது நெகட்டிவா சொல்ல, பாசிட்டிவா தான் சொல்றேன். ஏன்னா ஒரு தயார்படுத்தப்பட்ட ஆத்மாவை ஆண்டவர் எப்போ என்ன எடுப்பாரு. பட் மெஜாரிட்டி யார் ஒர்க் இன் ப்ரோக்ரஸோ அவங்க அரைக்குறையாத்துட்டாருன்னா நரகத்துக்கு போயிட வாய்ப்பு இருக்கு. பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாததுக்கான வாய்ப்பு இருக்கிற பட்சத்தில் இது போன்ற பிரசங்கங்கள் மூலியமாக மெசேஜஸ், சபை ஊழியங்கள், உங்களுடைய பாஸ்டர்ஸ் அவங்களெல்லாம் பயன்படுத்தி நல்லா உங்களுடைய ஆத்மாவை கழுவி சுத்திகரித்து ஒரு மாதிரி புடமிடப்பட்ட ஆத்மாவா அதுக்கப்புறம் ப்ரிப்பேர் ஆயிட்டு அவர் வருகையில் இல்லை அதுக்கு முன்பதாகவும் நம்மளுடைய ஆத்மா எடுத்துக்கொள்ளப்படும். ஸோ யாரெல்லாம் ஒர்க்குன்னு ப்ரோக்ரஸோ ஒரு விதத்துல நம்மலாம் பாக்கியவான்கள். ஏன்னா வருகை அகைன் சமீபமா இருக்கிறதுன்றதுனால சீக்கிரம் 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 ஆண்டவர் தன்னுடைய மனவாட்டி திருச்சபையை ரெடி பண்ணி கொண்டே இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதனாலதான் இது வரைக்கும் நான் நிறைய வாட்டி அதான் மல்கியெல்லாம் குட்டி குட்டி சின்ன சின்ன புஸ்தகம் இல்லையா, நம்மளுக்கு இந்த சின்ன புஸ்தகம்லாம் ரொம்ப பிடிக்கும். டக்குன்னு படிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி படிச்சுட்டு வந்து நிறைய வாட்டி படிச்சாலும் எனக்கு தெரிஞ்சு மல்கியானாலே ஒரு 1 or 2 இன்ஸ்டன்சஸ் ஒரு இன்சிடென்ட்ஸ் ஞாபகம் வரும். பட் இந்த சப்ஜெக்ட் ஆரம்பிக்கணும்ன்ட்டு ஆவியானவர் வழி நடத்தி மல்கியாக்கு ரீடைரக்ட் பண்ணி அதை படிக்கும்போது என்னடா இவ்வளோ இருக்குது, என்னடா அதுவும் பழைய ஏற்பாடு புஸ்தகம் டச் பண்ணிட்டு வந்துடலாம், நம்ம புதிய ஏற்பாடு காலம் தானேன்னு பார்க்கும்போது இல்லை, ஒரே ஒரு வசனம் கூட ஸ்கிப் பண்ண முடியாமல் 100% அப்ப என்ன நடந்ததோ இப்பயும் அதே தான் நடக்குது. அப்ப என்ன எழுதப்பட்டிருக்குதோ ஆவியானவர்னால இன்னமும் இந்த காலத்து திருச்சபைகளுக்கும் கிறிஸ்தவர்களாகிய நம்மளுக்கும் பொருந்ததுன்னா ஹவு ஸ்பெஷல் இஸ் த வேர்ட் ஆஃப் காட் அப்படின்னு நான் யோசிக்கிறேன். நான் ரொம்ப வியக்கிறேன், சந்தோஷப்படுறேன். இப்பேற்பட்ட ஒரு மகத்துவம் உள்ள தெய்வத்தை வணங்க எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ஆண்டவர் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாருன்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். அந்த விதத்துல பார்க்கும்போது 2026 வாழுகிற கிறிஸ்தவர்களாகிய நீங்களும் நானும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம். நம்ம அதுல ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இங்க யாருமே நான் ஆசீர்வதிக்கப்படலன்னு சொல்லவே முடியாது. ஆசீர்வதிக்கப்படாதவர்கள் உயிருள்ள நபர்களாவே இருக்க முடியாது இல்லையா? ஸோ உயிரோட இருக்கிறதே ஒரு பெரிய பிளெஸிங் அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். அந்த மாதிரி எண்ணிக்கைக்கு உள்ளடங்காத அநேக ஆசீர்வாதங்களால் கர்த்தர் நம்மளை திருப்தியாக்குகிறார். ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபைகள் புதியதா இருக்கிறது. அவருடைய அன்பையும் இரக்கங்களையும் கிருபைகளையும் போட்டு அப்படியே ஷவர் பண்ணி கவர் பண்ணாலும் வருது எங்க போகுதுன்னே தெரியல. கிட்டத்தட்ட நம்மளுடைய சம்பளம் மாதிரி தான் வருது. எங்கப்பா டபால்னு காலி ஆயிடுச்சு. ஏன்னா லோன் வாங்கி வச்சிருப்பீங்க, கடை இருக்கும், அதெல்லாம் ஓட்டை. உதாரணத்துக்கு சொல்லும், ஃபினான்ஸ் உள்ள வருது, ஓட்டை இருந்தா காலி ஆயிடும். ஓட்டை இல்லைன்னா கடன் இல்லை, லோன் இல்லை, எங்கேயும் வட்டிக்கு நம்ம காசு வாங்கலாம். அந்த மாதிரி இந்த ஓட்டைகள்லாம் அடைக்கப்பட்டிருந்ததுன்னா வருது, இருக்குது, செலவழிக்கிறோம், சேவிங்ஸ் அப்படி இருக்கும். ஓகேவா? நான் விசுவாசிக்கிறேன் நம்மளுடைய எஸ்ஐசி திருச்சபை மக்கள் ஆவிக்குரிய ரீதியில் கடன் வாங்காதனா நீங்க என்ன வாங்காமல இருக்க போறீங்க. அதனால அந்த ஃபினான்ஸ்லாம் நான் இப்ப பேச போறது இல்லை. ஆவிக்குரிய ரீதியில இந்த மாதிரி பாத்திரத்தின் ஓட்டைகள் அனைத்தும் நம்ம இந்த தியானம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபுல்லா என்னென்னலாம் ஆவியானவர் நம்மளை அட்ரஸ் பண்றாரு எல்லாத்தையும் அடைக்கப்பட்டு அடுத்து வருகிற ஆசீர்வாதம், இந்த நாள்ல துவங்கி வருகிற ஆசீர்வாதம் எல்லாமே சஸ்டெயின் ஆகணும், தங்கி தரித்திருந்து நிலைத்திருக்கக்கூடிய வகையில நம்மளுடைய வாழ்க்கை பிரம்மாண்டமா மாறணும். மாறின பின் சுற்றியுள்ள மனிதர்கள், கர்த்தரை அறியாதவர்கள், கர்த்தரை அறிந்து எல்லாரும் பார்த்து இந்த மாதிரி இவருடைய தேவன் எனக்கு வேணும், நெல்சனுடைய தேவன் எனக்கு வேணும், அந்த மாதிரி உங்களுடைய பேர் போடுங்க, இந்த நபருடைய தேவன் எனக்கு வேணும், இப்பேற்பட்ட தெய்வத்தை நான் உலகில் எங்கேயுமே கேள்விப்பட்டதில்லை, இந்த நபர் இவ்வளோ ஆசீர்வாதமா இருக்கிறத, இவ்வளோ ஆசீர்வாதம் காசை பத்தி மட்டும் யோசிக்காதீங்க, சமாதானம் எல்லாமே சேர்ந்துதான், காசும் ஆட் ஆன், ஓகேவா, அதுவும் சேர்ந்துதான். பட் ஜென்ரலா ஆன் ஹோல் இப்பேற்பட்ட ஒரு பரிபூர்ண முழுமையான ஆசீர்வாதமா இருக்கிற ஒரு மனிதனை நான் இந்த உலகத்துல பார்க்கறது சந்தோஷமா இருக்கு. எனக்கு இந்த இயேசு எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பரலோகத்தில் இருக்கிற பிதாவை மகிமைப்படுத்தி நம்மளுடைய நற்கிரியைகளை கண்டு ஏசப்பா கிட்ட சேரக்கூடிய அளவிற்கு காரியங்கள் மாறுதலாய் மாறணும். அதுதான் நம்மளுடைய அதை நோக்கிதான் பயணித்துக் கொண்டு இருக்கும். கர்த்தரை பிரியப்படுத்தினால் இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா சாத்தியம். அந்த வரிசையில பாகம் 8 பாத்திரத்தின் ஓட்டைகள். இன்னைக்கு ஒரு பெரிய ஓட்டையை பத்தி பார்க்க போறோம்.
கடைசியா ஒரு வசனம் படிச்சோம். அது படிச்சுட்டு அது கன்டினியூஷன். அதனால நான் அப்படி கட் பண்ணி எடுத்துட்டு போக முடியாது. ஸோ கன்டினியூட்டி பார்க்கலாம். மல்கியா 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கடைசியா படிச்ச வசனம். நான் நியாயத்தீர்ப்பு செய்யும்படி உங்களிடத்தில் வந்து, யார் சொல்றாருன்னா, கர்த்தர் சொல்றாரு. இயேசுவை குறிச்சு சொல்றாரு, அவருடைய அந்த சீக்ரெட் கமிங் குறிச்சு. நான் நியாயத்தீர்ப்பு செய்யும்படி உங்களிடத்தில் வந்து சூனியக்காரருக்கும் விபச்சாரருக்கும் பொய் ஆணையிடுகிறவர்களுக்கும் எனக்கு பயப்படாமல் விதவைகளும் திக்கற்ற பிள்ளைகளும் ஆகிய கூலிக்காரன் கூலியை அபகரித்துக் கொள்ளுகிறவர்களுக்கும் பரதேசிக்கு அநியாயம் செய்கிறவர்களுக்கும் விரோதமாய் தீவிரமான சாட்சியா இருப்பேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். இதோட முக்கியத்துவம் என்னன்னு நம்ம லாஸ்ட் வீக் பார்த்தோம். சொல்லுகிறார் அடுத்த 6ஆம் வசனம், நான் கர்த்தர், நான் மாறாதவர். அல்லேலூயா. எவ்வளவு ஒரு சூப்பரான விஷயம் பாருங்க. இதுல நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. அவர் கர்த்தர், அது நல்லது இருக்குது. அவர் மாறாதவர். இது குட் நியூஸா பேட் நியூஸா அப்படின்னு நாம் பார்க்கும்போது, அவர் மாறாதவர் என்பது அவர் மேல் பிரியமா இருக்கிறவங்களுக்கு, அவரை பிடிச்சவங்களுக்கு, இல்ல அவருக்கு யாரை பிடிக்குமோ அவங்களுக்கு வந்து அது குட் நியூஸ். அவர் மாறாதவர் என்பது அநேகருக்கு பேட் நியூஸ். நிறைய பொல்லாத மனிதர்களுக்கு பேட் நியூஸ். ஏன்னா அவர் மாற மாட்டாரு. லேஸ்லாம் அவரை கன்வின்ஸ் பண்ண முடியாது. அவருக்கு பிடிக்காத காரியங்களை சில நேரங்களில் செய்யும் போது பிள்ளைகளா இருந்தா கொஞ்சம் லைட்டா தட்டி கூட்டின்னு வந்துருவாரு. ஆனா விரோதிகளா இருந்தா எந்த விதத்துல எந்த அளவிற்கு பாதிப்புகளை அனுபவிப்பார்கள் என்பது பழைய ஏற்பாடு ஃபுல்லா, புதிய ஏற்பாடு உட்பட நிறைய ஹிஸ்டாரிக் ஈவெண்ட்ஸ்லாம் பழைய ஏற்பாடுல இருக்கனால நிறைய நம்ம ஸ்டோரிஸ் நமக்கு தெரியும். புதிய ஏற்பாடுல இன்னும் சூப்பரா பண்ணியிருக்கிறார். ஃபுல்லா படிச்சவர்களுக்கு தெரியும். இன்னும் நிறைய பண்ண போறாரு வருகையை குறித்து. அது வந்து வெளிப்படுத்தின விசேஷம் படித்தவர்கள், தானியல் புஸ்தகம் படித்தவர்கள், ஏசாயா, எரேமியா, தீர்க்க தரிசன புஸ்தகங்கள்ல என்னெல்லாம் வெளிப்பட்டிருக்கு அதை குறித்து படிச்சவங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா இருக்கும். அவர் கர்த்தர், which is a குட் நியூஸ். அவர் மாறாதவர். இது பிள்ளைகளாகிய நமக்கு குட் நியூஸ். ஆனால் ஒத்துழைக்காத பிள்ளைகளுக்கு பேட் நியூஸ். ஏன்னா மாறாதவர்னா, இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் சொல்றேன் அப்படின்னா, ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர்னு வச்சுக்கலாம். அவர் மாறுகிறவர் அப்படின்னா, சார் இந்தாங்க பிடிங்க அப்படின்ட்டு ஏதோ ஒரு 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 அமௌண்ட் கொடுத்து ஏதோ ஒரு வேலையை முயற்சிக்க ட்ரை பண்ணலாம். இந்த ஆட்சியில் அதை பண்ண முடியாது, அது வேற விஷயம், அதை விட்டுருங்க. இருந்தாலும் முயற்சிக்கலாம் அப்படின்ற போது பாவங்கள் பெருகுது. இப்போ கர்த்தர் சொல்றாரு, நான் மாற மாட்டேன். நம்ம கிட்ட இந்த நெகட்டிவ் எதுவுமே எடுத்துன்னு வந்துடாத. பாவம் இந்த மாதிரி நான் எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்றேனோ அதெல்லாம் கன்வின்ஸ் பண்ணி எடுத்துட்டு வரணும்னு ட்ரை பண்ணாத. ஏன்னா நான் மாற மாட்டேன். சரி ஒரு வாட்டி போனா போதும், குழந்தை என் புள்ளியாச்சேன்னு விட்றேன், அந்த மாதிரிலாம் கிடையாது. ட்ரீட்மெண்ட் கண்டிப்பா இருக்கும். அதை கடந்து வந்து தான் ஆகணும். அது போல மன்னிப்பார், மறப்பார், அதெல்லாம் அவர் அன்புள்ள தேவன். அதனால தான் குட் நியூஸ். இது சத்தியம் தெரிந்தவர்களுக்கு. அதனால ஜென்ரலா யோசிச்சு பார்க்கும்போது இந்த வேர்டை நம்ம சீரியஸா எடுத்துக்கணும். அவர் மாறாத தேவன், நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர் போது நிறைய அப்படியே சும்மா அப்படியே பாடுறோம் பாருங்க. நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர், நீ சொன்னதை செய்து முடிக்க வல்லவர், அதெல்லாம் பாடுறோம். பட் அவர் மாறாதவராச்சே. அப்போ ஆதியிலிருந்து அதே சாரம் தானே இப்ப இருக்கும். அந்த பயம் ஏன் வரமாட்டேங்குது நிறைய நேரங்கள்ல? ஆதியில அவர் எதை நேசிச்சாரோ அந்த சாரம் மாறாம தானே இன்னமும் இருக்கும். அந்த பயம் ஏன் வரமாட்டேது? ஆதியில அவரு மக்களை ட்ரீட் பண்ண விதம், மக்களை நேசித்த விதம். சரி, நம்ம ஜென்ரலாவே இந்த கிறிஸ்டியன் வியூல பார்க்கும்போது பாசிட்டிவ் பார்த்துட்டு, பாசிட்டிவ்னா நமக்கு எது பாசிட்டிவோ அதை மட்டும் பார்த்துட்டு ஆன் அ ஹோல் காடுடைய பரிபூரணத்தை நம்ம ஃபோக்கஸ் பண்ண மறந்துடுறோம். வசனம் சொல்லுது அவர் மாறாதவர். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆதியும் அந்தமுமானவர், அல்பாவும் ஒமேகாவுமானவர். அப்படி இருக்கிற பட்சத்துல ஆதியில எப்படி இருந்தாரோ அவர் அப்படிலாம் லேஸ்ல மாற மாட்டாரு. நேற்றும் இன்றும் என்றுமே அவர் மாறாதோ, அவர் ஒரே மாதிரி தான் இருப்பார். சமநிலையா இருப்பார், ஒரே மாதிரி தான் இருப்பார். அப்படி இருக்கிற பட்சத்துல யோசிச்சு பார்க்கும் போது, நான் மாறாதவர் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்குதுன்னா, இது பாவம் செய்கிறவர்களுக்கு கன்வின்சிங்கா இருக்கக்கூடாது. இந்த வேர்ஸ் அவர்களை டிஸ்டர்ப் பண்ண வேண்டும். உங்களிடத்துல பாவம் காணப்பட்டது என்றால் நிச்சயமாக ஆவியானவர் கண்டித்து உணர்த்துவார். ஏன்னா அவர் மாறாதவர். ஆதாம் ஏவாளையே விட்டு வைக்கல, நம்ம ஏமாத்திரம். கிறிஸ்துவின் ரத்தத்தினால் நான் கழுவப்பட்டவன். அதுதான் டேஞ்சரே. குட் நியூஸ் அதுதான், டேஞ்சர் ஆகுதுதான். அதுதான் கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்படாத ஆதாம் ஏவாள் தண்டிக்கப்படுகிறார்கள். அவங்களுக்கு பாவம் ஏசப்பாவே தெரியாது. நம்ம கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவப்பட்டு ரட்சிக்கப்பட்டு நீதிமானாக்கப்பட்டு மகிமைப்பட்டு புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்ற நீங்களும் நானும், ஆனா எப்படி வேணா இருப்பேன், ஆண்டவர் நேசிப்பார் அப்படின்னா ஆதாம் ஏவாளுக்கே அந்த இதுவே இல்லை. நிறைய பேர் சொல்லுவாங்க அவர்கள் பிள்ளைகள் அல்ல, புத்திரர்கள் அல்ல,
நாம் புத்திரர்கள். அதுதான் திருப்பி திருப்பி சொல்றோம். அதுதான் டேஞ்சர். எங்க அப்பா இருக்கிறாரு. அவரு ஆபீஸ்ல வேலை செய்யறாருன்னு வச்சுக்கலாமே. அவரு எஜமானா இருக்கிற பட்சத்துல ஆம், எப்படி சொல்றது, அவர்கிட்ட வேலை செய்யற அந்த மனிதர்களை உரிமையா திட்ட முடியுமா, கடிந்து கொள்ள முடியுமா? இல்ல மகனை, மகளை உரிமையா திட்ட முடியுமா, கடிந்து கொள்ள முடியுமா என்று யோசிச்சு பார்க்கும்போது, வேலை செய்யறவங்க மேல ஆக்ஷன் எடுத்துட்டு போயினே இருக்கலாம். அவ்வளவுதான். மகனா இருந்தா இன்னும் பயம் அதிகமா இருக்கணும். அன்பு செலுத்துறது ஒரு பக்கம் இருக்கட்டும். மகனா இருக்கிற பட்சத்துல, பிள்ளைகளா இருக்கிற பட்சத்துல பயம் அதிகமா இருக்கணும். காரணம் என்ன அப்படின்னா, ஐயோ! அப்பாவாச்சே, நானா பாரபட்சமே பார்க்க மாட்டாரு. நானா நீ புள்ள நீதான்றா இன்னும் அதிகமா உத்தமமா இருந்திருக்கணும். புள்ள நீதான்றா இன்னும் அதிகமா உண்மையா இருந்திருக்கணும். வேலைக்காரன் அப்படிதான் இருப்பான். அவன் எஜமான்னுவான். மனசுல வேற ஏதோ வஞ்சகம் வச்சுன்னு இருப்பான். அவன் எப்ப வேணா என்னை ஏமாத்திட்டு போவான்னு தெரியும். பிள்ளை நீ நீ எந்த அளவுக்கு எனக்கு உண்மையா இருந்திருக்கணும், எந்த அளவுக்கு உத்தமமா இருந்திருக்கணும், எந்த அளவுக்கு என் நேம் ரெப்யூட்டேஷனை கெடுக்காம இருந்திருக்கணும் அப்படின்ற ஒரு சீரியஸ்னஸ் இருக்கு இல்லையா? அதனால தான் சொல்றேன். யாருன்னா உங்களை வஞ்சிக்கின்ற போதகங்களை கொண்டு எப்படி வேணா இரு, நீ ஏசப்பா பிள்ளைன்னா அப்படிலாம் கிடையாது. உலகத்துல ஒரு முக்கிய ஒரு ஒரு செலிபிரிட்டி யாரோ, ஒரு பொலிட்டீஷியன் செலிபிரிட்டி யாரோ ஒருத்தர் வச்சுக்கோங்க. அவங்க ஒழுங்கா இருந்து அவங்களுடைய பையன் சரியா இல்லைன்னா எந்த அளவுக்கு அவருக்கு நேம் டேமேஜோ, அவங்க யாருமே பரிசுத்தவான்களே இல்லை. அவங்களுக்கு ஏன் இந்த மாதிரி நேம் டேமேஜ்? ரொம்ப பரிசுத்தவான உலகத்துல யாருமே கிடையாது. நல்லவங்களா இருக்கலாம், நல்லவன்னு சொல்லப்படுறவங்களா இருக்கலாம். அவன் இன்னாருடைய பையன் இப்படி பண்ணிட்டாரு, அப்படிதான். அப்படி பேர் பேர் யாருக்கு அல்டிமேட்டா கெடுக்கும்னா ஏசப்பா. ஐ மீன் அந்த அந்த பர்சன். அப்போ ஏசப்பாவுடைய பிள்ளைகளாக நீங்களும் நானும் அவருடைய பிள்ளைகள் என்கிற அந்த அந்தஸ்து மட்டும் வேணும். ஆனா அந்த அந்தஸ்தை வச்சு நான் அவருக்கு நாமத்தை மகிமை சேர்க்க மாட்டேன். நான் எப்படி வேணா வாழ்வேன். என் கண் போன போகல போவேன். என் இருதயத்துல தோன்றுகின்ற வழிகள்லாம் நான் நினைப்பேன். ஆனாலும் நான் கர்த்தருடைய பிள்ளைன்னும் போது தட்ஸ் வெரி நான் சென்ஸ். பிகாஸ் அது அர்த்தம் இல்லாம இருக்குது. தட் டசன்ட் மேக் எனி சென்ஸ். பிகாஸ் உண்மையாலுமே பிள்ளைகள் அப்பாவுடைய பேரை கெடுக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. உண்மையாய் தகப்பனை நேசிக்கின்ற பிள்ளைகள். அதனால இது ரொம்ப சீரியஸா நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். லெட் நாட் சேட்டன் கன்வின்ஸ் யூ. பிசாசு எந்த விதத்துலயும் உங்களை வந்து கன்வின்ஸ் பண்ணி உங்க இஷ்டத்துக்குலாம் வாழணும்னு அவன் முயற்சி அதெல்லாம் பண்ணுவான். சுய சித்தத்துல வாழணும்னு உங்களை முயற்சி செய்ய வைப்பான். இடமே கொடுக்காதீங்க. பிதாவுடைய சித்தத்தை செய்வதே நமக்கு அனுதின போஜனம். அது நினைவில் வைத்துக்கொண்டு ஆப்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா அவர் கர்த்தர், அவர் மாறாதவர். ஆகையால் அடுத்த வார்த்தை வருது பாருங்க. இது நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமலே அந்த புத்திரர் மேட்டர் வச்சிட்டேன். ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை. பிள்ளைகளாய் இருப்பதனால்தான் இன்னும் நிர்மூலமாகவில்லை. எத்தனை ஓட்டைகள் இருக்கே பாத்திரத்துல, எப்பயோ அழைச்சிருக்கணும். ஆனால் அந்த அப்பா பிதாவின் கூப்பிடத்தக்கதான அந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவியின் நிமித்தம் யாக்கோபின் பிள்ளைகள் அப்படின்னு பழைய ஏற்பாடுல அட்ரஸ் பண்ணுது. இந்த காலத்துல நம்ம பிதாவுடைய பிள்ளைகளே, இஸ்ரேல் ஜனங்கள் யாக்கோபின் பிள்ளைகள், யாக்கோபின் புத்திரர் அப்படின்னு வருது. இப்ப நம்ம வந்து ஸ்ட்ரைட்டா காடோடைய சில்ட்ரன். அப்படி இருக்கிற பட்சத்துல அதன் நிமித்தம் அவருடைய தகப்பன் அப்படின்ற அந்த ஃபாதர்லி லவ், அந்த ஹார்ட் நிமித்தம் நம்மை இத்தனை ஓட்டைகள் நிறைந்த குமாரத்திகளாய் நாம் இருந்தாலும் நிர்மூலமாகாமல் கர்த்தர் நம்மை காத்திருக்கிறார். சோ அதனால அட்வான்டேஜ் எடுத்துக்கூடாதுன்னு சொல்ல வரேன். அப்ப அது அந்த கிருபையை உணர்ந்து போக்கடித்துக் கொள்ளாமல், இத்தனை நாள் வாய்ப்பு கொடுத்தீங்க, இனிமேல் பாருங்க, உங்களுக்கு பிரியமானதை நான் செய்ய போறேன், உங்களுக்கு பிடிச்சவாறு நான் நடந்துக்கிறேன். உங்களுடைய இருதயம் எதெல்லாம் நேசிக்குதோ என் இருதயம் அதெல்லாம் நேசிக்கும். உங்களுடைய இருதயம் எதெல்லாம் வெறுக்குதோ என் இருதயம் அதெல்லாம் வெறுக்கும். நீங்க லவ் பண்றத நான் லவ் பண்றேன், நீங்க வெறுக்கிறத நான் வெறுக்கிறேன், வாங்க ஒரே டீம்ல இருக்கலாம். அப்படி மாறினாதான் உண்டு. அதுதான் ஹெல்த்தியும் நல்லதுமே கூட. ஓகே, 7ஆம் வசனம். நீங்கள் உங்கள் பிதாக்களின் நாட்கள் துவங்கி, அதாவது ஆதியிலிருந்து ஆரம்பிக்கிறார் பாருங்க, தொடங்கி என் கட்டளைகளை கை கொள்ளாமல் அவைகளை விட்டு விலகி போனீர்கள். அதை நான் திருப்பி திருப்பி சொல்றேன். நிறைய இந்த ஆதி முதல் மனுஷர்களுக்கு வேலையே என்னன்னா, கட்டளைகளை கை கொள்ளாமல் என்ன பண்ணுவாங்கன்னா, அதாவது விலகி 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 போறது. ரூல்ஸை மீறுது. சிம்பிளா சொல்லணும்னா கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணாம காட்லி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், கமாண்ட்மெண்ட்ஸ் எதுவுமே கீழ்ப்படியக்கூடாது அப்படின்ற ஒரு அடமெண்ட். அந்த அடமெண்ட் தான் பேர் வந்து வணுங்கா கழுத்துள்ள ஜனம்னு சொல்லிட்டு இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஆண்டவரே திட்டுற மாதிரி ஒரு ஒரு பேர், இன்னும் அழகுல பேர் வாங்கிக்கிறாங்க பாருங்க. அப்படி சிரிக்காதீங்க ஏளனமா. நம்ம அதை விட கேவலமா வாங்கி இருக்கலாம், யாருக்கு தெரியும். நம்மளை பத்தி சரித்திரம் எழுதும் போது வேற எவனா பார்த்து வச்சுருப்பா, நான் திட்டுறாரு இவனை அப்படின்ற மாதிரி. ஓகே, கட்டளைகளை கை கொள்ளாமல் அவைகளை விட்டு விலகி போனீர்கள்.
வார்த்தை அண்டர்லைன் பண்ணுங்க. நெக்ஸ்ட், என்னிடத்திற்கு திரும்புங்கள். யூட்டன். இதுதான் அப்பாவுடைய எதிர்பார்ப்பு. இந்த பாருப்பா, ஆதி துவங்கி என்னை விட்டு விலகி போறதே இவங்களுக்கு வேலையா போச்சு. அன்னைக்கு யாக்கோபின் புத்திரர் போனாங்க. இன்னைக்கு இயேசுவின் புத்திரர், பிதாவுடைய புத்திரராகிய நீங்களும் நானும் திருச்சபை விலகி போய் கொண்டிருக்கிறது. அப்பாவுடைய ஹார்ட் எதிர்பார்ப்பு என்னன்னா, தயவு செஞ்சு திரும்பிடு ராஜா. நல்லா புரிஞ்சுக்கணும். 4ஆம் வசனம், 5ஆம் வசனம், 6ஆம் வசனம் இல்லையா? இது 7ஆம் வசனம் இல்லையா? 6வது வசனத்துல தெளிவா சொல்லிட்டாரு பாரு. அதுக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு 2-3லாம். புடமிடுகிற அக்கினி, புடமிட்டு கொண்டு தான் இருப்பேன். பிடிக்குதோ பிடிக்கலையோ கோஆப்ரேட் பண்ணு. ஏன்னா உன்னால இதுதான் பண்றேன். இவ்வளவு சொல்லிட்டு அப்புறம் இப்ப நான் செல்லமா அன்பா சொல்றேன். இதை பாருப்பா, திரும்பிடு, என்னிடத்திற்கு திரும்புங்கள். அப்பாவுடைய ஹார்ட் பீட்டே என்ன அப்படின்னா, இந்த காலகட்டத்துல அவர் இடத்துல திரும்பாத ஜனங்கள் அவர் இடத்துல திரும்பணும். உடனே இது யாரை குறிச்சு யோசிக்க கூடாது. அப்போ அந்நிய நுகத்துல இருக்கிறவங்க, ஐ மீன் கர்த்தரை அறியாதவர்கள் இல்ல. தெளிவா மேல அட்ரஸ் பண்ணப்பட்டிருக்குது. இந்த மளிகா ஃபுல்லாவே ஆசாரியர்களை பத்தி, ஆசாரியர்களுக்குரியது கர்த்தருடைய பிள்ளைகளை பத்தி தான் பெரும்பாலும் அட்ரஸ் பண்ணப்படுது. அதனால பிள்ளைகள் என்று அறிந்தும் அவரிடத்தில் திரும்பாதவர்கள், மீண்டும் மீண்டும் வழி விலகி போகிறவர்கள், மீண்டும் மீண்டும் திமிராய் நடந்து கொள்வர்கள், மீண்டும் மீண்டும் காடையே ஏமாத்தணும்னு நினைக்கிறவர்கள், ஓகே, ஓகே, மீண்டும் மீண்டும் இது போன்ற காரியத்தை செய்கிறவர்கள், அவர்கள் எல்லாருமே ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா, அவர் இடத்துல வந்து திரும்பணும் அப்படின்னு சொல்லிட்டு வேதவாசனம் சொல்லுது. அதோட வாசனம் நிக்கல. என்னிடத்திற்கு திரும்புங்கள், அப்பொழுது உங்களிடத்திற்கு திரும்புவேன். நீ திரும்பு, அப்போ நான் திரும்புறேன். நிறைய பேருக்கு இது வந்து பிடிக்கவே பிடிக்காது. நான் இது சினிமா டைலாக் மாதிரி, நீ திரும்பு, நான் அதுக்கப்புறம் திரும்புறேன்ற மாதிரி சொல்லும் போது நிறைய பேருக்கு இது ரொம்ப பிடிக்காது. அதுவும் காட், ஜீசஸ் கிரைஸ்ட், ஏசப்பா, இவரெல்லாம் இந்த மாதிரி சொன்னா இவங்களுக்கு வந்து கிறிஸ்தவங்களுக்கு வந்து பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா எது பிடிக்கும் கிறிஸ்தவங்களுக்கு அப்படின்னா, தங்கம் செல்லம் நீ எப்படி வேணாரு, அப்பா நான் இருக்கிறேன், நான் ரொம்ப அன்புள்ளவர், நான் ரொம்ப கிருபை உள்ளவர், நான் ரொம்ப என்ன, நீனா எனக்கு ரொம்ப பிடிக்கும், நீனா என் உயிர், அதனால நீ எப்படி இருந்தாலும் அப்பா உனக்கு நேசிக்கிறா கண்ணா அப்படின்னா, ஓ ஆமே, நல்ல லூயா, இந்த மாதிரி ஒரு தேவன் தான் எனக்கு வேணும்னு. அப்படிலாம் அந்த சீனே கிடையாது. எப்படி வேணா இருந்தா நேசிப்பேன்னா, நம்ம அதுக்கு நிறைய மதங்கள் இருக்குது, நிறைய மார்க்கங்கள் இருக்குது. அந்த வழியா போயிட்டா சேஃப். ஏன்னா எப்படி வேணா இருக்கலாம் பாருங்க. நிறைய பேர் அப்படித்தானே இருக்கிறாங்க. என்ன பரிசுத்தம், இதெல்லாம் என்ன கிறிஸ்தவங்க அசிங்கமா கெட்ட கெட்ட வார்த்தைகள்லாம் இருக்குது பாருங்க. பரிசுத்தம், நீதி, தர்மம், நியாயம், ஐய அப்படின்ற மாதிரி நிறைய பேர் டென்ஷன் ஆகுது. ஏன்னா வசனம் அப்படி இருக்குது, என்னிடத்திற்கு திரும்புங்கள், அப்பொழுது உங்களிடத்திற்கு திரும்புவேன். அப்போ என்ன அர்த்தம் இதற்கு அப்படின்னா, அப்பொழுது உங்களிடத்தில் திரும்புவேன்னா, அப்போ ஆண்டவர் முகத்தை நம்ம விட்டு திருப்பி இருக்கிறாரோ? யோசிக்கணும்ல கொஞ்சம். நீ என்கிட்ட திரும்பினா நான் அவங்ககிட்ட திரும்பேன். புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, குழந்தைங்க கோச்சுக்கோங்க பாருங்க. கோச்சிங் அப்படி திரும்பி உட்காந்து, குழந்தைங்க இல்லை, பெரியவங்களை கூட அது மாதிரி பண்ணியிருப்பாங்க. நிறைய எங்களுடைய ஐக்கியங்கள்லாம் செம காமெடியாக நடக்கும். கோச்சிக்கிறாங்கன்னா சாரியை திருப்பி போட்டு உட்காந்துருப்பாங்க. அதெல்லாம் தமாஷா இருக்கும். அந்த மாதிரி அதான் ஐக்கியம் இல்லை, ஐக்கியத்தில் இல்லாதவங்க அப்படி உட்காந்துருப்பாங்க. அந்த மாதிரி பாருங்க, ஆண்டவர் பிடிக்காத வாழ்க்கையை வாழும் போது, காரியங்களை செய்யும் போது திரும்பி உட்காந்துப்பாரோ, இல்லை முகத்தை திருப்பிடுவாரோ? இதுக்கு கான்ட்ராஸ்டிங்காக நிறைய வசனங்கள் இருக்கு. நான் ஒரு போதும் உன்னை விட்டு திரும்ப மாட்டேன், என்னுடைய அனுபவம் மேலே அப்படியே இருப்பேன், இதெல்லாம் ஓகே. பட் இந்த வேர்ஸை கொஞ்சம் ஆழமா கொஞ்சம் அப்படியே ஃபோக்கஸ் பண்ண முயற்சிக்கலாம். என் பக்கம் திரும்பிடுப்பா, என்னிடத்திற்கு திரும்புங்கள், அப்பொழுதுன்றது எப்பவுமே ஒரு ஃபார்முலா மாதிரி. LHS = RHS. இது பண்ணா அப்போ நான் இதை பண்றேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு உடன்படிக்கை மாதிரி, ஓகேவா? ஒரு கட்டளை மாதிரி, இதை செய் அப்போ இது கிடைக்கும், இதை பண்ணு அப்புறம் அது கிடைக்கும், நடக்கும் அப்படின்ற மாதிரி. அப்போ என்கிட்ட திரும்பு, அப்புறம் நான் உங்ககிட்ட திரும்புறேன். அப்போனா அவரு திருப்பி நிற்கிறாரா சில காரியங்கள்ல? இப்போ பாத்திரத்தின் ஓட்டைகளை பத்தி பேசும்போதே எப்படி இருக்குது, ஆண்டவர் நம்மளை விட்டு நம்மளுக்கு அகெயின்ஸ்டா நம்மளை பார்க்காம திரும்பி நின்றாருன்னா வாழ்க்கை என்ன நிலைமையாகும், அது சேஃபா அப்படிப்பட்ட ஒரு ரூட் எடுக்கிறது என்பதை கொஞ்சம் நிதானித்தறீங்க. என்னடா இவ்வளவு பிரச்சனை அப்படின்னாப்பா, எங்க அப்பாக்கு ஏசப்பாக்கு என் மேல கோவம் அப்படின்னு பார்த்தா, என்னிடத்திற்கு திரும்புங்கள், அப்பொழுது உங்களிடத்திற்கு திரும்புவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நாங்கள் எந்த விஷயத்தில் திரும்ப வேண்டும் என்று உங்களை மாதிரியே அவங்களும் கேட்கிறாங்களாம் என்கிறீர்கள். 8ஆம் வசனம், மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமான்னு கேட்கிறாரு. அதாவது இப்போ கேள்வி கேட்டா பதில் தானே சொல்லணும். இவர் பாருங்க, நாங்கள் எந்த விஷயத்தில் திரும்ப வேண்டும் அப்படிதான் கேள்வி. பதில் என்ன? மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? என்னப்பா கேள்வி கேட்டா கேள்வி கேட்கறதுன்னு பார்த்தா, நீங்களும் என்னை வஞ்சிக்கிறீர்கள்.
எதிலே உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள்? தசம பாகத்திலும் காணிக்கையிலும் தானே. அடடா! இங்க தான் எடுத்துட்டு வந்து இந்த இந்த கோர் பேசேஜ் எடுத்துட்டு வந்து நிறுத்துறாரு. அப்பா, மேல என் பக்கம் திரும்பு, என் பக்கம் திரும்பு. நெறைய பேருக்கு புரியல. நல்லா தானே இருக்கிறேன். நல்லா தானே இருக்கிறேன். ஏன் திரும்பு திரும்புன்றாரு? நான் திரும்பல. ஆனா ஆண்டவர் என்னை விட்டு முகம் திருப்புற அளவுக்குலாம் நான் ஒண்ணும் அப்படி நடந்துக்கலையே. நல்லா தானே இருக்கிறேன் அப்படின்னா, இல்ல. நெறைய பேர் வந்து ஆண்டவர முகம் சுழிக்கிற மாரி, முகம் திருப்புற மாரி வைக்கிறீங்க. நான் எந்த பாவமும் செய்யல. நான் உத்தமமா நடந்து கொள்றேன், நீதியா நடந்துக்கிறேன்னு சொன்னாலும், தேவனை வஞ்சித்து விட்டு அது எப்படி நீதியாகும்? தேவனையே வஞ்சித்து விட்டு அது எப்படி பாவம் செய்யாத ஒரு வாழ்க்கையாகும்? அவங்களும் அவங்க நெனச்சுக்கிறது. ஏன்னா, அ ஜெனரலா பாவம்னா என்ன? அ வேசித்தனம், விபச்சாரம், சிகரெட் பிடிக்கிறது, குடிக்கிறது, இந்த மாரி அவங்க கூடலாம் கம்பேர் பண்ணி இவங்கலாம் ரொம்ப பெர்ஃபெக்ட் கிறிஸ்டியன்ஸ் மாரி நெனச்சுக்கிறாங்க. நான் மெயினு டைத்தே குடுக்குறதில்ல. தசம பாகம்னா என்ன 1/4 கிலோ எவ்வளோன்னு கேட்கிற ஆளு. அப்படிப்பட்ட ஆட்களை கர்த்தர் சீரியஸா அட்ரஸ் பண்றாரு. ஒரு மாபெரும் ஓட்டை. எனக்கு தெரிஞ்சு இதுவரைக்கும் பார்த்த ஓட்டையிலேயே ரொம்ப பெரிய ஓட்டை இது. ஏன்னா, ஆசீர்வாதம் அவர்களை வந்து சேரவே சேராது. நான் வசனத்தின் அடிப்படையில பேசப் போறேன். ஏன் இத சொல்றேன் அப்படின்னா, இப்போ அப்படிங்க சொல்லலாம். ஏன் பிரதர் சபைக்கே வரல. சர்ச்ச விட்டு, ஆண்டவர விட்டு வழி விலகி போயிருக்கிறாங்க. அ அவங்கலாம் நல்லா பட்டத பார்க்குறேனே! அப்படின்னு என்கிட்டயே நெறைய பேர் கேட்டுக்கிறாங்க. அப்படி என்ன அர்த்தம்னா, அவங்களுக்கு ஆசீர்வாதம்னா என்னன்னே புரியல பாருங்களேன். இப்ப பிசாசு கூட தான் காசு குடுப்பான். சூதாடுனா காசு கிடைக்கும். கொலை பண்ணா காசு குடுக்குறாங்க. கஞ்சா வித்தா காசு கிடைக்குது. என்னெல்லாம் கேவலமான வேலைகள, பொல்லாத வழிகள பின்பற்றினா காசு வரும். அப்ப அதெல்லாம் ஆசீர்வாதம்னு சொல்ல முடியுமா? முடியாது. நாம் இப்போ தியானித்துக் கொண்டிருப்பது, கர்த்தரிடத்தில் இருந்து வரக்கூடிய ஆசீர்வாதங்கள். அது நிலைநிற்கும். பொல்லாத வழிகளில் வந்த எந்த ஆசீர்வாதமும் நிலைநிற்காது. பணம், புகழ், பேர் எதுவா இருந்தாலும் சுயத்திலயோ, பொல்லாத முறைகள்ல, ராங் ரூட்ல வரது எதுவுமே அப்போதைக்கு நல்லா இருக்கும். ஃபியூச்சர்ல பெரிய ஒரு 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 பாதகமா, ஒரு டேஞ்சரா அது மாறிவிட அதிக வாய்ப்பு இருக்கு. அப்படி இருக்கிற பட்சத்தில, ஆண்டவர் சொல்றாரு, "பாருப்பா, என் பக்கம் திரும்பு. அப்பதான் உன் பக்கம் திரும்புவேன்." "என்ன பண்ணிட்டோம் அப்படி சார்? என்ன ஆண்டவரே பண்ணிட்டோம்?" அப்படின்னா, தேவன வஞ்சிக்கலாமா? நாங்க என்ன பண்ணோம்? நாங்க எதுல வஞ்சித்தோம் அப்படின்னா, எதுல வஞ்சித்தோமா? தசம பாகத்துல காணிக்கையில 2மே முக்கியம். தசம பாகத்திலும், காணிக்கையிலும் தானே. நெறைய பேர் தசம பாகம் குடுக்கிறவர்கள் காணிக்கையில ஒழுங்கா இல்ல. காணிக்க கொஞ்சம் கொஞ்சம் நல்லா குடுத்துடுறேன். ஆனா அந்த மாசத்துல ஸ்டார்ட்டிங்லலாம் குடுக்க முடியாது அப்படின்றவங்க தசம பாகத்துல வீக்கா இருக்கிறாங்க. இதான் எத குறிக்குது? ஏன் இப்ப நெறைய பேருக்கு பிடிக்காத சப்ஜெக்ட் வேற இது. கோச்சிங்ன்னு லீவ் ஆயிடுவாங்க. தயவு செஞ்சு லீவ் ஆயிடுங்க. ஏன்னா, எப்படியும் பரலோக ராஜ்யத்துக்கு போறதில்ல. ஏன்னா இது காட் சேலஞ்ச் பண்ற ஒரு சப்ஜெக்ட் இது. இதுலயும் உண்மையா இல்லையே, அப்புறம் எதுக்கு மெசேஜ்லாம் கேட்டுக்கின்னு. அந்த மாரி கொஞ்சம் உடன்பாடு இல்லாதவங்கலாம் லீவ் ஆயிடலாம். இல்ல YouTubeல கேட்டு வந்தா அப்படியே நடுவுல ஒரு பட்டன் இருக்கும் பாஸ் பட்டன். அப்படியே லீவ் ஆயிட்டு போயிடலாம். யாரெல்லாம் ஆண்டவருக்கு ஒத்துழைக்கணும்னு நினைக்கிறவங்க மட்டும் தயவு செஞ்சு கன்டின்யூ பண்ணுங்க. ஏன்னா சில பேருக்கு பிடிக்காத ஒரு சப்ஜெக்ட். என்ன இந்த போதகர் காணிக்கை குறித்து, தசமபாகம் குறித்தே பேசிக் கொண்டிருக்கிறார். இத வந்து என்ன பார்த்து கேட்கக்கூடாது. எந்த போதகரையும் பார்த்து கேட்கக்கூடாது. எழுதின ஆத்தர் எழுதின ஆத்தர் ஆவியானவர பார்த்து கேளுங்க. என்ன இந்த ஆவியானவர் மல்கியா புஸ்தகத்தை தியானிக்க துவங்குனதுலருந்தே, காணிக்கையில என்ன ஏமாத்துற, தசமபாகத்துல என்ன ஏமாத்துற, அவர் பக்கம் நீங்க கேட்டுங்க. அதுக்கப்புறம் அதுக்கு ஏற்ற கான்சிக்வென்ஸஸ் ஃபேஸ் பண்ணிக்கோங்க. அது உங்க இஷ்டம். ஏன்னா, வார்த்தையில என்ன போடப்பட்டிருக்குதோ, அத பிரசங்கித்து, அத அனலைஸ் பண்ணி பேசுறது தான் எங்களுடைய வேலை. டீச்சர்ஸ் உடைய வேலை, பிரீச்சர்ஸ் உடைய வேலை. அப்படி இருக்கிற பட்சத்துல, "எதிலே உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள்?" அப்படின்னு வரும்போது, டக்குன்னு யாருனா பேசிருவாங்க அந்த மாரி. ஓகே. "எதிலே உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள்? தசம பாகத்திலும், காணிக்கையிலும் தானே!" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அடுத்த வார்த்தை அநேக கிறிஸ்தவர்களை மனமடிவாக்கப் போகிற ஒரு வார்த்தை. தயார் நிலையில் வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் ஆத்துமாக்களை. "நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள்." அப்படின்னாப்பா பண்ணிட்டோம்? காணிக்கை குடுக்கலன்னா சாபமா? சபிக்கப்பட்டவர்களா? அது யார் சொல்றா பாருங்க. யாரோ ஒரு ஊழியக்காரன் கோர்த்து சொன்ன வார்த்தை இல்ல. பிதாவாகிய தேவன் சொல்லுகிற வார்த்தை. ஐ மீன் காட் சொல்ற ஒரு வேர்ட். சீரியஸா ஆவியானவர் நமக்கு இந்த காலத்துல டீச் பண்ணி கொண்டிருக்கிற வேர்ட். தசம பாகம் காணிக்கை இல்லன்னா சாபத்த வாங்கிக்க ரெடியா இருங்க. ஐ மீன் சாபத்த வாங்கிக்கிறது ஒரு விஷயம். சாபம் உங்களுக்கு வரும்ன்றது ஒரு விஷயம். அது வேற விஷயம். அத விட்டுருங்க. நீங்களே சபிக்கப்பட்டவர்களாம். நீ சபிக்கப்பட்ட ஒரு ஆளு அப்படின்னா எப்படி இருக்கும்? இத கேட்கறதுக்கு, படிக்கிறதுக்கு பகீர்னு இருக்குது பாருங்க. அநேக கிறிஸ்தவர்கள் இந்த வசனத்தலாம் ஸ்கிப் பண்ணிடுறாங்க. ஊழியக்காரங்கலாம் பயமாகுது. எப்பா பேசினா நம்மள அடிக்க போறாங்கடா இவனுங்க சபிக்கப்பட்டவர்கள்னு. வார்த்தையில கூட்டவும் கூடாது, குறைக்கவும் கூடாதுன்னு
வேதவசனம் போடும்போது இதை உங்களுக்கு பயந்துங்கன்னு நான் இதை ஸ்கிப் பண்ணிட்டு நான் அடி வாங்க சொல்றீங்களா? அப்படிலாம் பண்ண முடியாது. அதுல போடுறத நான் ஃபர்ஸ்ட் போயிடுறேன். அது என்னுடைய கடமை. நீங்க பாரு, தசம பாகத்துல காணிக்கையில வஞ்சிக்கிறியா என்ன? நீ சபிக்கப்பட்டவன், அவ்வளவுதான். அதுதான் வேதவசனம் சொல்லுது. நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள், ஜனத்தாராகிய நீங்கள் எல்லாரும் என்னை வஞ்சித்தர்கள். யார் யாரெல்லாம் தசம பாகத்துல உண்மையா இல்லை, காணிக்கையில உண்மையா இல்லையோ, அவர்கள் அனைவரும் கர்த்தர் சொல்லுகிறார், அவர்கள் சபிக்கப்பட்டவர்கள். இருக்கிற எல்லா ஜனத்தாராகிய நீங்கள் எல்லாரும் யார் யார் பண்றாங்களோ எல்லாரும் எல்லாரும் என்ன வஞ்சிக்கிறீங்க, என்ன ஏமாத்துறீங்கடான்ற மாதிரி சொல்றாரு. என் ஆளை இப்போ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். பர்பஸ் ஆஃப் டைத்திங் எதுக்கு தசம பாகம்? இப்போ நான் ஒரு கேள்வி உங்களை பார்த்து கேட்கிறேன். ஆண்டவருக்கு காசு ஒரு மேட்ரா? ஆண்டவருக்கு முதற் பலன் ஒரு மேட்ரா? அவரு எதையும் சார்ந்து இல்லை. அவர் நம்மள மாதிரி பணத்தை வச்சு வாழல, பொருளை வச்சு வாழல. அவருக்கு எதுவுமே இல்லை. அவர் எல்லாவற்றுக்கும் எல்லாமே பரிபூர்ணமா ஆல்ரெடி இருக்கிறாரு. பரிபூர்ணமான தேவனுக்கு உங்களுடைய 10% ஏமாத்திரம். 10% பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாடுல அதை விட அதிகமாகவே கொடுக்கலாம். ஓப்பன் சாய்ஸ். லெஸ் தென் 10 கொடுக்கக்கூடாது. அதையும் சொல்லிடுறேன். 10% மேலே எப்படி வேணா கொடுக்கலாம். உங்களுடைய லவ்க்கு ஏற்ப, உங்களுடைய டிசிப்ளினுக்கு ஏற்ப, உங்களுடைய ஹார்ட்டுக்கு ஏற்ப அது மாறும். நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு 20% இருக்கிறாங்க. ஒரு பெரிய நிறுவனம் 50% தசமபாகம் கொடுப்பாங்களாம். அது அவருடைய அந்த ஓனருடைய ஒரு ஒரு கமிட்மெண்ட் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல. அது ரொம்ப ஃபேமஸான கம்பெனி ஆயிடுச்சு. ஓகே, இப்போ எதற்கு தசமபாகம்னு நிறைய பேர் தெரியாததுனால தான் தசமபாக பற்றி பேசினாலே ஐயோ ஊழியக்கார மக்கள் திரும்பிடுத்து. ஏன்னா பாருங்களேன், மற்றபடி அன்பை பற்றி பேசினா அருமையான ஊழியக்காரர், நல்லா திட்டி கடிந்து கொண்டா அருமையான ஊழியக்காரர், தசமபாகனா அவனுக்காக பேசுகிறான் அப்படின்ட்டு பிசாசு உங்களை சொல்ல வைக்கிறான். பாவம், நீங்களும் பேசிடுறீங்க பாருங்களா. அதுக்கப்புறம் நீங்கள் வாங்கி கட்டிக்கிறீங்க. அது ஒரு காமெடி. அடுத்த விஷயம். சரி, எதற்கு தசமபாகம்? பர்பஸ் ஆஃப் டைத்திங். பர்பஸ் தெரிஞ்சாதான் அதை உணர்ந்து செய்வோம். எதற்குன்னா வசனம் தெளிவாக இருக்குது. 10ஆம் வசனம், என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி, என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள். இப்ப விஷயம் என்ன அப்படின்னா, பழைய ஏற்பாட்டுல லேவியனுக்கு பங்கில்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. எல்லாருக்கும் லேண்ட் அலாட்மெண்ட், எல்லாருக்கும் பயங்கரமான லேண்ட் செட்டில்மெண்ட், 11 கோத்திரங்களுக்கும் சீரம் செழிப்பா வருது. லேவி கேட்குறாங்கப்பா, நம்மளுக்கு கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கம்மா செல்லம், உனக்கு லேண்டிங்லாம் கிடையாது, அப்பா தான்டா, நான் தாண்டா அவன் பங்குன்னுறாரு. அது அது இன்னும் பெரிய எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பாருங்க லேவியர்களுக்கு. நான் தான் அவன் பங்குன்னுறாரு. அப்படி இருக்கிற பட்சத்தில் எல்லாருக்கிட்ட இருந்தும் எல்லாமே 10% வந்து இருக்கணும். அப்போ தான் லேவி கோத்திரம் ஆசீர்வதிக்கப்படும். அப்போ தான் அவங்களோட ஆலயத்தில் ஃபுட் இருக்கும். லீவைட்ஸ், கர்த்தருடைய பிரதிநிதிகள், கர்த்தருக்காக ஊழியம் செய்கிறவர்கள், இந்த காலத்தில் ஆசாரியர்கள், பாஸ்டர்ஸ், ஷெப்பர்ட்ஸ், இவாஞ்சலிஸ்ட், யாருக்கு நீங்க தசமமாக கூடி உங்களுடைய மெய்ப்பர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டாதான் நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. நான் ஆசீர்வாதமா இருக்கிறேன், அந்த எப்படி எக்கரையா கேட்டு போறான் அப்படின்லாம் நீங்க நினைச்சீங்கன்னா ஆசீர்வாதம் நிலைன்னு இருக்குமா? அப்பா மேல இருந்து தான் எல்லாருக்கும் வருது. அது கொஞ்சம் யோசிச்சு. நீங்க இல்லைன்னா இன்னொருத்தர் கொடுக்க போறாங்க. நீங்க கொடுத்து உங்க மூலியமா உங்களுடைய போதகர்கள், ஐ மீன் பாஸ்டர்ஸ் ஆசீர்வதிக்கப்படும் போது அதோடைய ரிஃப்ளெக்ஷனே வேற மாதிரி இருக்கும். அதுதான் இந்த வசனம் கொடுக்குது. பழைய ஏற்பாடு கான்செப்ட் சொன்னேன். ஸோ புதிய ஏற்பாட்லையும் எஸ்பெஷலா முழு நேர ஊழியத்திற்கு ஒரு நபர் தன்னை எதுவுமே இப்போ நிறைய பாஸ்டர்ஸ் பண்ற குழப்படினால தான் மக்கள் கன்ஃபியூஸ் ஆயிடுறாங்க. நான் நல்லா சம்பாதிக்கிறேன், தசமாலாம் கொடுக்காதீங்க அப்படின்ட்டு சர்ச்சை பக்கம் திருப்பிடுவாங்க. தட்ஸ் அவங்களுடைய டிசிஷன். பட் அது பிப்ளிக்கலான்னு தெரியல. சர்ச் அக்கௌண்ட் சேர்த்து ஒன்றா சேர்த்துருவாங்க. அது வரவேற்கத்தக்க தான். சர்ச்சு கொஞ்சம் வீக்காக இருக்கும், ரெண்டில் இருப்பாங்க, அந்த மாதிரி நான் மிக்ஸ் பண்ணிக்கலான்ட்டு பாஸ்டரோட முடிவு. பீட் வாட் எவர் எதுவாக இருந்தாலும் மெயினான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த காணிக்கையும் தசம பாகமும் ஆண்டவருக்கு கொடுக்கிற ஒரு விஷயம். அதை புரிஞ்சுக்கணும். நிறைய பேருக்கு பிடிக்காத ஒரு ஏன் இந்த சப்ஜெக்டே எரிச்சலா இருக்கும் நிறைய பிசாசினால் ஏவப்படுகிற இந்த சோ கால்டு கிறிஸ்டியன்ஸ்க்கு அப்படின்னா, நான் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன், அவங்களாம் நல்லா இருக்கிறாங்க, அவங்களுக்கு எதுக்கு இது போகணும்? எனக்கு ஆண்டவருக்கு என் நிலைமை புரிய ஆகட்டும். ஐயா அப்பா, அவங்களுக்கு போல ஆண்டவருக்கு போனோம். ஆண்டவர் ஸ்ட்ரெயிட்டா வந்து உங்ககிட்ட கை நீட்டி வாங்கிக்க மாட்டாரு. மனுஷனுக்கே கொடுக்க மனசு வரல, ஆண்டவர் உங்ககிட்ட கை நீட்டு வரா? அப்படி இல்லை. ஆண்டவர் தன்னுடைய பிரதிநிதிகள் மூலமா தனக்காக எல்லாத்தையும் இழந்து தனக்காக சேவை செய்யணும்னு முன் வந்து தன்னுடைய செல்ல பிள்ளைகளுக்காக அவங்களுக்கு காடை யாரு ரெப்ரசன்ட் பண்ணி வந்திருக்கிறாங்களோ அந்த ஊழியக்காரர் மூலியமா கர்த்தருடைய நாம மகிமைக்காகவும் கர்த்தருடைய ராஜ்ய வளர்ச்சி பணிகளுக்காகவும் தசமபாகங்களும் காணிக்கைகளும் கொடுக்கப்பட்டு வருகின்றன. இதை
மனதில் வைத்து அதனுடைய பர்பஸ் என்னன்னு தெரிந்து செயல்படுமாறு சபையாருக்கு நான் எடுத்துரைக்கிறேன். ஏன்னா வசனம் வந்து காம்ப்ரமைஸே இல்லாம தெளிவா பேசப்பட்டது. மேல இருக்கிற வார்த்தைகளை புரிஞ்சுக்கணும். சபிக்கப்பட்டவர்னு ஆண்டவர் அந்த அந்த லெவல் சீரியஸ்ல இருந்து ஆப்ரேட் பண்றோம். காரணம் என்ன ரீசன் ஏன் தசமபாகம் கொடுக்கணும் அப்படின்னா, என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படிக்கு. ஆலயத்துல பிசிறு தட்டக்கூடாது, ஆலயத்துல குறைவு இருக்கக்கூடாது, காணிக்கைன்னு வர மாட்டோம். ஓகேவா? காணிக்கை தசமபாகம் எல்லாமே சர்ச் அண்ட் சர்ச்சை வழிநடத்துகிறவர்கள் இவங்களை மத்தியும் யோசிச்சுக்கோங்க. அல்டிமேட்டா அது காட் சர்ச் அவருடைய மனவாட்டி சபைனா நிர்வாகம், பில்டிங்கு, உள்ள இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே சேர்த்து அண்டு அதற்காக உழைக்கிற பாஸ்டர்ஸ். ஓகேவா? இது எல்லாமே சேர்ந்து பரிபூர்ணமா அவங்க ஃபீட் பண்ணணும், அவங்க ஹெல்த்தியா இருக்கணும், அவங்க ஆரோக்கியமா இருக்கணும். இது எல்லாமே ப்ராப்பரா மேனேஜ்மெண்ட் ரன் ஆகணும்னா மக்கள், அதாவது உங்களுக்குலாம் தனித்தனி லேண்டு இது அதுன்னு காட் தனித்தனியா பிளஸ் பண்ணிட்டு ஒருத்தரை மட்டும் ஆசீர்வதிக்காம ஒரு கோத்திரத்தை ஆண்டவர் இல்லை இல்லை நீ நானும் பங்கு நான் என்ன பாரு, நீ எனக்கு உண்மையா இருந்தனா இவங்களாம் சேர்ந்து 10% கொடுத்து உங்க ஃபேமிலியும் உங்களையும் பார்த்துப்பாங்கன்ட்டு சுத்திக்கிற மனுஷங்களை நம்பி ஆண்டவர் வாய் விட்டார். நம்பிக்கை மனிதர்கள் மேல சுத்தி உள்ள 11 கோத்திரம் உண்மையா இருப்பாங்க. தசம பாகத்துல அவங்களுடைய எல்லார்கிட்ட இருந்தும் 10% 10% உள்ள தசம பாகம் வர 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 இவர்களும் அவங்க நல்லா ஆசீர்வதிக்கப்படுவாங்க. உள்ள இருக்கிற இந்த லேவியர்கள், எந்த பங்கும் இல்லாத லேவியர்கள் இதை கீழ்ப்படியும் போது இவங்களும் சேஃபா இருப்பாங்க, நல்லா இருப்பாங்கன்றது தான் காடோட அல்டிமேட் பிளான். அல்டிமேட் பிளான் என்னன்னா, யாரும் சிறியவர்கள் யாரும் பெரியவர்கள் இல்லை, எல்லாருமே நல்லா இருக்கணும். அண்ட் லேவியர்களுக்கு நான் பங்கு கொடுக்கல, ஏன்னா நான் அவர்களுடைய பங்கா இருக்க போறேன். பாருங்களேன், தசமபாகம் கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் லேவியனுக்கு ஆண்டவர் பங்கு. அல்லேலூயா. உங்களுடைய பாஸ்டருக்கு நீங்க தசமபாகம் கொடுங்க, கொடுக்காம போங்க, பங்கு மேல இருந்து வரும். ஸோ அப்போ என்னுடைய தசமபாகம் என்ன ரோல் பிளே பண்ணுதுன்னா உங்களுடைய ஆசீர்வாதம் எந்த அளவுக்கு மல்டிப்ளை ஆகணும்ன்றதை தான் குறிக்குதே தவிர, நான் கொடுத்தாதான் அவர் நல்லா இருப்பான்னு யோசிச்சீங்கன்னா இடத்துல பெரிய முட்டாள் நீங்களா தான் இருப்பீங்க. இதை சொல்றேன் அப்படின்னா அதுக்கு பேர் தான் செல்ஃபிஷ் மோட்டிவ்ஸ். ரொம்ப என்ன சொல்லுவாங்க செல்ஃபிஷ்னா, ரொம்ப சரி செல்ஃபிஷ்னே சொல்லலாம், புரியும் நினைக்கிறேன். நான் கொடுத்தாதான் இவங்க நம்ம இப்போ பிச்சை போன வாரமே சொன்னேன் இல்லையா, அந்த பிச்சைக்கார மைண்ட் செட்டு, பிச்சைக்காரனுக்கு கொடுக்குற மாதிரி மைண்ட் செட் போனா போதும் வளர்த்தோம், அந்த கதைலாம் கிடையாது. நீங்க கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் உங்க கண்ணு முன்னாடி ஊழியக்காரன் ஆண்டவர் உயர்த்துவாரு. ஒரு மாற்று கருத்தும் இல்லை. சொல்ல போனா உங்க எல்லாரையும் விட உங்களுடைய பாஸ்டர்ஸ் அதிகமாக ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும். எப்போனா அவர்கள் ஒழுங்கா ஊழியத்தை பண்ற பட்சத்துல காட் அவங்களை அல்டிமேட்டா பிளஸ் பண்ணுவாரு. ஏன்னா நீங்களா யாரு அப்படின்னா, இந்த ஹோட்டல்ல சாப்பிட்டு டிப்ஸ் கொடுக்குற ஆளுங்க, ஓனரு சம்பளம் கொடுப்பாரு மேல இருந்து. ஓகேவா? ஸோ என்ன, ஒரு ஹோட்டல்ல வேலை செய்யற ஒரு சர்வெண்ட் தானே ஊழியக்காரங்களாம். ஒரு சர்வர் வந்து டிப்ஸ் வருமா பார்த்து வாழ்க்கையை வாழ்ந்த முடியுமா? கிடையாது. கொடுக்காம போ. ஓனர் கிட்ட இருந்து சேலரி எப்படி வேணா வரும். நானும் என் லைஃப்ல பயங்கரமா அனுபவிக்கிறாரு. ஆனா டிப்ஸ் கொடுக்குறாங்க இல்லையா, அவங்க கொடுப்பதன் மூலியமா, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுப்பதன் மூலியமா இவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார். சம்பந்தப்பட்ட பர்சன். நான்லாம் டைத்துல தெளிவா இருப்பேன். ஏன்னா சின்ன வயசுல இருந்து ஃபீடிங் கரெக்டா இருக்குது. அதுல மட்டும் ஒரு நாளும் கை வைக்க மாட்டேன். என்ன நடந்தாலும் பாத்துக்கலான்ட்டு தானு ஃபர்ஸ்ட் எடுத்து அமுச்சு விட்டுறதுக்கு காரணம், இந்த மிடில் கிளாஸ், லோவர் மிடில் கிளாஸ், இந்த ஏழ்மையில இருக்கிற பட்சத்துல உங்களுக்கு அடுத்த செலவு ஒரு டிஆர் இருக்கும். அப்போ எதுல ஃபர்ஸ்ட் கை வைக்க தோணும்னா, யார் இருக்கிறதுல இழிச்சவாயின்னு பார்ப்போம். பார்த்துட்டு எல்லாரும் அலர்ட் ஆகுறாங்களே, சரி இப்போ ஒருத்தர் இருக்கிறாரு, இவரு இரக்கம் உள்ளவர், இவர் அன்புள்ளவர், இவரை தான் ஈஸியா ஏமாத்தலாம். அதுக்குதான் சொல்றான், என்னை வஞ்சிக்கிறேன், நீ சபிக்கப்பட்டவன்னு சொல்றதுக்கான காரணம், கடைக்காரங்கிட்ட போய் சொல்ல முடியுமா? இல்ல வீட்டு வாடகையில் இருக்கிறவங்க வாடகை கட்டுற சார் கொஞ்சம் லேட்டா அனுப்பிச்சுக்கிறேன், டைத்து தசமபாகத்துக்கு போயிடுச்சு காசு சொல்ல முடியுமா? அப்ப ஆண்டவர்கிட்ட தான் சொல்லலாம்ப்பா, இந்த மாதிரி மெடிக்கல்ஸ் ஆயிடுச்சு, இதாயிடுச்சு, அதுவாயிடுச்சு, அதனால ஒரு நாள் ஒரு வாரம் ஒரு மாசம் தசமபாகம் கொடுக்கலாம், கோச்சுக்கோ போய் அங்க கன்வின்ஸ் பண்ண முயற்சிக்கிறோம். இதுக்கு பேர் தான் வஞ்சனை. மற்ற எல்லாம் செய்வோம், பயங்கரமா எல்லாத்தையும் பண்ணுவோம், எல்லாத்தையும் கரெக்டா செருமாவட்டும். மெயினா கை வைக்கிறது எதுல அப்படின்னா தசமபாகம், இந்த காணிக்கை. பாவம். ஏன்னா நம்ம போடலன்னா இது நிறைய பேர் அவர் தான் சபை நல்லா தானே இருக்குது, நம்ம கொடுக்கலாம் ஒருத்தர் கொடுப்பாங்க. கண்டிப்பா நீங்க கொடுக்கலாம் ஒருத்தர் கொடுப்பாங்க. ஊழியக்காரர் நல்லா தானே இருக்கிறாரு, நம்ம கொடுக்கலாம் ஒருத்தர் கொடுப்பாங்க. 100% நல்லா இருப்பாங்க எல்லாருமே. நீங்க கொடுக்கலாம் ஒருத்தர் கொடுப்பாங்க. அப்ப நீங்க உங்களுடைய பங்கு என்ன?
உங்களுடைய நீங்க கொடுப்பதன் மூலயமா உங்களுக்குன்னு ஒரு ஆசீர்வாதம் ஆண்டவர் கிராண்ட் பண்ணி வச்சு ஒரு நாள்ல டிக்ளேர் பண்ணி வச்சிருந்தாருன்னா அந்த ஆசீர்வாதங்களை இழந்து அதெல்லாம் ஓட்டன்றேன். பாத்திரத்தின் ஓட்டன்னு சொல்றதுக்கான காரணம் இல்ல, பெரிய பெரிய லூப் ஹோல்ஸ், பெரிய பெரிய ஓட்டைகள் அடைக்கப்பட்டே ஆக வேண்டும். நிறைய பேருக்கு அதுல அருமையே தெரிய மாட்டேங்குது. சிம்பிளா சொல்றேன் பாருங்களேன். அடுத்த அந்த வசனம் முடிச்சுட்டு நான் சொல்றேன் ஒரு சின்ன சாட்சி. ஏன் சார்ந்து இல்லை, நான் பார்க்கறத வச்சு ஒரு பாஸ்டரா நான் வெளியில இருந்து அப்படி இப்படி பீப்புளை நோட்டீஸ் பண்ணும்போது நான் பார்க்கறத சொல்றேன். முடிச்சிடலாம் இந்த வசனத்தை. என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள். ஃபுட் இருக்கணும். ஏன்னா அந்த காலத்துல அநேக ப்ரீஸ் வந்து போஷிக்கப்படணும், சர்ச்லயே ப்ரொவிஷன் இருக்கணும், அது போன்ற காரியங்கள் நமக்கு இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. அதோட விளைவு தசமபாகத்தை பண்டசாலையில தசமபாகங்களை எடுத்து கொண்டு வாருங்கள். நீ எடுத்துட்டு வந்தனா அப்பொழுது, திருப்பி சொல்றேன், அப்பொழுதுன்னு வரும்போதெல்லாம் இதை பண்ணு, அப்ப நான் இதை பண்றேன். அது வந்து ஒரு ஒரு மாதிரி ஒரு கமாண்ட், காஸ் அண்ட் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. நீ இதை செய்வினை, இங்க செஞ்ச காரியத்தின் வினை. ஓகே, நல்ல வினை. ஓகேவா? சோ அப்பொழுது நீ இதை பண்ணனா நான் யார் சொல்றேன்? கர்த்தர் சொல்றேன். நீ இந்த தசம பாகத்தை உண்மையா இருக்கும்போது, காணிக்கையில உண்மையா இருக்கும்போது, அப்பொழுது நான் வானத்தின் பல கனிகளை திறந்து, வாவ், சாதாரண பலகனியே சும்மா தண்ணி ஆச்சு பயங்கரமா வெளியே வருது. வானத்தின் பலகனி ஒருத்தர்கிட்ட தான் கீ இருக்குது. அவரு அதை திறந்து விட்டாருன்னா ஒரு நபருடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு பெனிஃபிட் ஆக்கப்படும் நீங்க யோசிச்சு பாருங்க. இதை பண்ணுனா நல்ல ஹார்ட்டோட, குட் ஹார்ட்டோட மனசார நீ பண்ற பட்சத்துல நான் வானத்தின் பலகனிகளை திறந்து இடம் கொள்ளாம போக மாட்டோம். இப்படி லைஃப்ல இடமே பத்தாதான். ஐயோ என்ன ஓவர் ஆசீர்வதிச்சிட்டீங்க ஆண்டவர், அந்த அளவுக்கு அவர் ஆசீர்வதிப்பாரு. இப்ப நீங்க சொல்லலாம், நான் தசமமாக கொடுக்கிறேன் பிரதர், ஆனா இந்த ஆசீர்வாதம் எனக்கு வரலையே. ஹார்ட் மேட்டர்ஸ். உங்களுடைய இதயம் எந்த அளவுல கொடுக்குறீங்க. திருப்பி சொல்றேன், பழைய ஏற்பாடுல தான் 10%, புதிய ஏற்பாடுல 10க்கு மேல நம்ம இஷ்டம் இன்க்ரீஸ் பண்ண போயினே இருக்கலாம். ஆனா அது நிர்பந்தம் கிடையாது. அது உங்களுடைய லவ்வை பொறுத்து. லவ் டுவர்ட்ஸ் காட், தேவன் மேல எவ்வளவு லவ் வச்சுக்கிறோம் அதுக்கேற்ற மாதிரி கொடுக்கலாம். ஒரு சாம்பிள் சொல்றேன். நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமற் போக மட்டும் உங்கள் மேல் ஓகேவா, இடமே பத்தாத அளவுக்கு உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோ வென்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள். பைபிள்ல நிறைய இடங்கள்ல தேவனாகிய கர்த்தரை பரிசோதித்து பார்க்கக்கூடாது. do not test the Lord your God ன்னு வசனம் இருக்கு. டெஸ்டே பண்ணக்கூடாது. ஆனா இதுல சொல்ற இந்த பேர் தசமபாக மேட்டர்ல என்ன சோதித்து பாரு, இதுல டெஸ்ட் பண்ணி பாரு அப்படின்ற மாதிரி ரொம்ப சீரியஸா அட்ரஸ் பண்ணுவேன். ஆசீர்வாதத்தை வருஷிக்க பண்ணாம எப்படி விட்டுருவேன் நான் உன்னை? அதனால் இந்த மேட்டர்ல என்ன டெஸ்ட் பண்ணி பாரு, சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நான் டெஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா வசனம் சொன்னதுனால நான் டெஸ்ட் பண்ணுவேன். என்னை பத்தி சொல்றேன், நான் இதுல டெஸ்ட் பண்ணுவேன். எனக்கு ஆசீர்வாதங்கள் கிடைக்கல அப்படின்னா நான் இதை வச்சு கேட்பேன், ஆண்டவரே மனசார தசமபாகம் கொடுக்குறேன், காணிக்கைகள்ல நான் குறை வச்சதில்லை, எனக்கு ஏன் இது நடக்கல அப்படின்னு நான் கேட்பேன். கேட்கும் போது சூப்பரா பதில் வரும். உடனே டக்குன்னு கிராண்ட் பண்ணுவார். ஓ, ரெஃபரன்ஸ் கோட் பண்றியா நீ, இப்ப செய்யற, அடுத்த மாசம் அப்படியே சடார ஆரம்பிச்சிருக்கோம்ப்பா. எவ்வளவு பெரிய தேவன். ஒரு மாசத்துல இங்கிருந்து இங்க ஜம்ப் அடிக்க முடியுமா உங்களால? எதுல? பினான்ஸ்ல. உதாரணத்துக்கு அந்த மாதிரி எதை நான் கேட்கறனோ ஒரு மாசத்துல டக்குன்னு இவ்வளோ ஒரு பே ஸ்கேல் ரைஸ் பண்ணுவீங்கன்னா அது உங்களால தான் முடியும். எப்பெல்லாம் ஒரு வாட்டி ஏஞ்சல் வெளியே ஏதோ ஃபோன் பேசினுக்கிறாங்க பக்கத்து ரூம்ல, ஹாலில், உள்ள இருந்து அப்படியே ஒரு பெருமூச்சு. ஒரே கேள்விதான் மனசுல, அவங்களுக்கு தெரியாது பாவம். ஒரே கேள்விதான் பெருமூச்சு, என்ன? நான் தசமபாகம் கொடுக்குறேன்ப்பா, காணிக்கை கொடுக்குறேன்ப்பா, சோதித்து பாரு, இடங்கொள்ள வானத்தின் பலகலை திறந்து இடங்கொள்ளா மட்டும் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீங்க. எங்க? இதெல்லாம் மைண்ட்ல ஒட்டி என்கிட்ட இருந்து வந்தது இவ்வளவு பெரிய வார்த்தையில ஒரே ஒரு பெருமூச்சு. ஏஞ்சல் என்ன நினைச்சுக்கிறாங்க, அவங்க வீட்டுல பேசுறது எனக்கு பிடிக்கல, பெருமூச்சு விடுறேன்னு நினைச்சுக்கின்னு உள்ள வந்து கேட்டேங்க, ஏமா இங்க நான் வேற நான் ஜாப் பண்ணுகிறேன் இப்போ அப்படின்ட்டு புரியுது பாருங்க. வெளியே இருக்கிறவங்களுக்கு புரியாது, ஏன்னா பெருமூச்சுல என்ன கம்யூனிகேட் ஆகும். அப்புறம் சொன்னேன் உட்கார வச்சு, இல்லை நான் இந்த மாதிரி ஆண்டவர்கிட்ட ரிஃப்ளெக்ட் பண்ணேன் என்னுடைய பாரத்தை, என்ன இப்படி இருக்குது சுச்சுவேஷனு, ஏன்னா சோதித்து பாரு, டெஸ்ட் பண்ணி நான் இப்படி பிளஸ் பண்றேன் நான் உன்னு சொன்ன ஆண்டவர், ஏன் செய்யலன்ட்டு பெருமூச்சு விட்டேன். உனக்கு எதுக்கு சம்மந்தம் இல்லை, ஐ மீன் நீ ஃபோன் பேசுறது சம்மந்தம் இல்லை, ஃப்ரீயா விடு. அவன் சொன்னேன், டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். அதுக்கப்புறம் அவர் மாத்தினார். அதான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன் சொல்லிட்டு சில நேரத்தில் நினைப்பூட்ட வேண்டியது அவர் மறந்துட மாட்டாரு. இருந்தாலும் நம்ம பக்கம் ஓரளவுக்கு டைட் பண்ணுமா, மாற்றிக்கொள்ள வேண்டிய விஷயங்களை அட்ரஸ் பண்ணுவாரு. ஆண்டவர் கேட்கும் போது இல்லை நான் போறேன்டா உனக்கு இல்லாம யாருடான்னு சொல்லிட்டு வெயிட்டா போட்டு விடுவாரு. ஓகேவா? இதை அனுபவிக்கிறேன். எதுக்கு இதை சொல்றேன் அப்படின்னா, நான் பார்க்கிறேன் ஒரு பாஸ்டர்லயே ஒரு சபைக்கு பார்க்கும்போது எந்தெந்த குடும்பங்கள்
தசம பாகத்துல எந்த விதமான குறைபாடும் எப்படி சொல்றது கரெக்டா எனக்கு ஒரு ஒரு நபர் தெரியும் எங்க சர்ச்ல. சரி, மத்தவங்களுடைய சேலரி எனக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. ஏன்னா தோராயமா அனுப்புவாங்க. ஐ மீன் ரவுண்ட் ஆஃப் பண்ணி அனுப்புவாங்க. இப்போ 9,000 சம்பளம்னா 900 அனுப்பணும் இல்லையா? 1000 அனுப்பிச்சிருவாங்க. அப்போ நம்மளுக்கு எக்ஸாக்ட் சேலரி நமக்கு தெரியாது. 11,000 இருந்தாலும் சில பேர் 1,100 அனுப்ப மாட்டாங்க. 1000 தான் கொடுப்பாங்க. அது அவங்க கம்மியா கொடுக்குறாங்க. அவங்களாம் விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஐ மீன் எனக்கு பிரச்சனை இல்லை. அது அவங்க ஆண்டவருக்கும் அவங்களுக்கும். ஒரு நபர் இருக்கிறாரு. இப்போ உதாரணத்துக்கு சொல்றேன். 25,562 ரூபாய் அவருக்கு சம்பளம்னா 2,056 ரூபாய் என் அக்கௌண்ட்டுக்கு வரும். கரெக்டா 10%. அப்பதான் நம்மளுக்கு அவங்க குடும்பத்தை விட எனக்கு அந்த நபருடைய தசமபாங்க ஐ மீன் பே ஸ்கேல் என்னன்னு தெரியும். ஏன்னா மாசம் மாசம் மாறும். கம்பெனி வேலைங்க இல்லையா? ஓட்டி பார்த்தா இன்க்ரீஸ் ஆகும். நான் பாக்குறேன். நான் கேட்டுக்கிறேன், என்ன இது? இல்லைண்ணா, இப்படிதானே கொடுக்கணும். தசமபாகனா இதுதானே, அது அதிகமாகவும் கொடுக்கலாம். நீ அந்த ஸ்கேல்ல இருந்து கம்மி பண்ணல, சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமா வச்சுக்கின்னு டிப் பண்ணல. அவங்க குடும்பத்துல ஒரு மோசமான ஒரு நிகழ்வு. ஐ மீன் ரொம்ப ஃபினான்ஷியலி ரொம்ப கன்ஸ்ட்ரெயின்டான ஒரு நிலைமை. ஹவுஸ் விசிட் போகும்போது நானும் சொன்னேன், சரிடா, இப்படி இருக்கு ஃபேமிலி சுச்சுவேஷனு, நிறைய கடன் இருக்குது சொல்றீங்க, எப்படி இதன் மத்தியில தசம பாகத்தை மட்டும் கரெக்டா கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்கும்போது, நானா இல்ல இல்லண்ணா, என்ன இருந்தாலும் பாத்துக்கலாம்ண்ணா அப்படின்னு ஒரு பதில் வந்துச்சு. சின்ன பசங்க தான் எல்லாம், 30 வயசுக்கு கம்மியான வாலிப பசங்க. திருமணமாகாத பசங்க கிட்ட இருந்து வர கன்விக்ஷன் இந்த விஷயத்துல ஐயோ! அப்படி அதுல மட்டும் கேட்கணும். வந்த உடனே ஃபர்ஸ்ட் அனுப்பிச்சிருவேன். அனுப்பிட்டு தான் அடுத்த செலவேன்னு. என்ன வேணா நடக்கட்டும். எவ்வளவு செலவு வேணா இன்க்ரீஸ் ஆகும். நான் அதை வெளியே ரொட்டேட் பண்ணிக்கிறேன். ஆண்டவர் கூடத்துல ஒருபோதும் எனக்கு வந்து ஒரு ஊழியக்காரனா பலார் பலார்னு அடிச்சா மாதிரி இருக்கும். நீ தானே இந்த கன்விக்ஷனை சொல்லணும். நீயே கொஞ்சம் அப்படி அப்படி கன்வின்ஸ் ஆகுற மாதிரி தெரிந்து பாரு. பாவம் அவங்களுடைய குடும்ப சூழ்நிலை நிமித்தம் ஒரு மெய்ப்பனா சரி ஆண்டவர் புரிஞ்சுப்பாரு அப்படின்ற மாதிரி நான் கன்வின்ஸ் பண்ண நினைத்தாலும் அவர்கள் நோ 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 தட்ஸ் ராங். ஆண்டவர் கூட இதை ஃபர்ஸ்ட் குடுத்துடலாம். அவர் பார்த்துப்பார் சூழ்நிலையே. நம்ம குடும்பமா அந்த டெசிஷன் எடுக்கும்போது நான் பார்க்குறேன், கண்ணு முன்னாடி பார்க்குறேன். சேலஞ்சிங்கான சிச்சுவேஷன்ஸ் நடுவுல அத்தனை எதிர்ப்புகளின் மத்தியில சும்மா அவங்களோட வாழ்க்கை, அவர்கள் கட்டுகிற வீடுகள், நாங்க உங்க ஊர்ல பேர் வீட்டுலாம் கட்டுவாங்க சபையாட்கள், பிரம்மாண்டமா இருக்கிறத பாக்குறோம். அப்படியே கான்ட்ராஸ்டிங்கா இன்னொரு பக்கம் வரலாமா? கொடுக்காமல் சபிக்கப்பட்டவர்கள் என்று பேரெடுத்த இந்த சோகால சகோதர சகோதரிகள் முயற்சி பண்றாங்க பயங்கரமா. எவ்வளோ முக்குனாலும் நடக்க மாட்டேங்குது. அதுதான் விஷயம். நிறைய அதாவது சுய பிரயாசம். சிம்பிளா சொல்லிட்டாரு, 10ல ஒரு பங்கு நீ குடுத்து என்ன சோதிச்சு பாரு, மிச்சத்தை நான் பாத்துக்கிறேன். ஈஸி தானே, ரொம்ப இதயத்துல ரொம்ப ஈஸி. அவர் நான் 10ல 10மே அவர்து தான். காட் தான் 10மே. தட்டி உட்கார வச்சிட்டாருன்னா எங்க எங்க வேலைக்கு போக முடியாம உடல் எத்தனை பேர் பலவீனத்துல பத்துறாங்க. உட்கார வச்சிட்டாருன்னா எங்க போறது, எங்க இந்த சோத்துக்கு என்ன பண்றது? அப்போ அவ்வளோ நல்ல உடல் பலன் ஜீவன் ஆரோக்கியம் கொடுத்து உழைக்க தேவையான எல்லா பிரயாசத்துடைய அந்த அந்த பலனையும் கொடுக்கிற ஆண்டவருக்கு வழிநடத்துகிற அதை அவங்களை ரெப்ரசன்ட் பண்ற வழிநடத்துகிற மெய்ப்பர்களுக்கு 10ல ஒரு பங்கு தானே அவரு மினிமம் இவ்வளவு கொடுப்பான்னு சொன்னதே கொலை அடிக்கிறாங்கன்னா, வஞ்சிக்கிறாங்கன்னா, எப்பேற்பட்ட ஒரு துணிச்சலும், எப்பேற்பட்ட துணிகரமும், எப்பேற்பட்ட ஒரு செல்ஃபிஷான ஒரு நபர்கள் நம்மளை சுத்தி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று நினைவில் கொள்ளுங்கள். மெயினா இவர்களுக்கு பெயர் ஒண்ணு இருக்குது. அவங்க பேர் கிறிஸ்டியன்ஸ்னு சொல்லிக்கிறாங்க. ரொம்ப கஷ்டமாகுது. வார்த்தை தெரியும். இப்ப இந்த சத்தியமே அறியாதவர்கள் அப்படி நடந்து கொண்டால் அதுல ஒரு அர்த்தம் இருக்குது. தட் மேக்ஸ் சென்ஸ். அப்பா தைத்த பத்தி தசமபாகத்தோடைய பெனிஃபிட்ஸ் எதுவுமே தெரியாது. பாவம் அவங்க சொல்லித்தாங்கப்பான்னு சொல்லலாம். நல்லா தெரிஞ்சு, நல்லா செஞ்சுட்டு, ஆசீர்வதிக்கப்பட்டு, அதுக்கப்புறம் அதான் நல்லா இருக்குது வாழ்க்கை. இப்ப அடி, பேக் அடி. ஆண்டவர் ஏமாத்திட்டு போயிடலாம். இந்த மாதிரி மக்களை இருக்கிறாங்க. இன்னமும் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் சபைக்கு வர ஆட்கள். கிறிஸ்டின் சொல்லிப்பாங்க. ரொம்ப கஷ்டம் பாவம். நான் ஆனா இப்போ போயிட்டு மூஞ்சல் அடிச்ச மாதிரி சொல்லவும் முடியாது. நம்ம பாஸ்டர்ஸ் நம்ம கிட்ட வருது. வெளியே சர்ச்செல்லாம் போய் பிரசங்க விட்டா வெளுத்து வாங்கிடலாம். எஸ்ஐசி எல்லாம் தசமம் வாங்க இல்லை பாருங்க. அதனால போட்டு வெளுத்து வெளுக்கிறது. ஏன்னா என்னை பத்தி நான் பேசல. அந்தந்த சபைகள் ஆசிரியப்பட்டோம். ஜெனரல் நம்மளோட சர்ச்சில் வருமா, இவருக்கு காசு கொடுக்குதுன்னு பேசுவாருன்றத ஒரு பேக் ஆஃப் த மைண்ட்ல இருக்கும். கன்வின்ஸ் ஆக போறதுல ஏன்னா 1-on-1ல வரும்போது அதை குறித்து பேசுறது கம்மியா இருக்கு. கோஆபரேட் பண்றவங்களுக்கு சுவிசேஷம் ஐ மீன் அதோட சீரியஸ்னஸ் புரிய வைக்கலாம். தெரிந்தோம் டபாய்க்கிறவங்களுக்கு வெளியே இருந்து பாக்குறது கை கட்டின என்ன நடக்குது, இவங்க எப்படி இருக்கிறாங்க, இவங்க எப்படி இருக்கிறாங்க, இந்த குடும்பம் எப்படி, இந்த குடும்பம் எப்படி.
இப்போ தசமபாகம் எஸ்பெஷலா காட் சேலஞ்ச் பண்ண சொல்லுகிறார். கொடுக்கிற குடும்பங்களை பார்க்கும்போது வானத்தின் பல கனிகள் திரகத்தை பார்க்க முடியுது. அவங்க குடும்பத்துல எந்த அளவுக்கு பெனிஃபிட் ஆகுறாங்க, பிளஸ் பண்ணப்படுறாங்க, அவங்களோட பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்க, அது ரொம்ப முக்கியம். பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்க, பிள்ளைகளின் பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்க, அவங்களுடைய சந்ததி எப்படி இருக்குது, அவங்களுடைய சமாதானம் எப்படி இருக்குது, அவங்களுடைய மேன்மை, ரெப்யூட்டேஷன், ஊர்ல அவங்களுக்கு என்ன பேரு, எல்லாமே பார்க்கும்போது பா ஆண்டவர் ஒரு விஷயத்த சோதித்து பாருன்னு சொன்னாரு, கரெக்டா சொல்லிக்கிறாருன்னு சொல்லிட்டு ஈஸியான ஒரு டேட்டா கிடைக்குது ஒரு பாஸ்டரா இருக்கிற பட்சம். நீங்களும் அந்த மாதிரி தசமமாக யாரெல்லாம் ஒழுங்கா கொடுக்குறாங்களோ அவங்களோட லைஃப்பை சும்மா அப்சர்வ் பண்ணுங்களேன். இவங்க கரெக்டா கொடுக்குறாங்க. சரி உட்காந்து வாழ்க்கையை பார்க்கலாம். பார்க்கும்போது பா இதனால தானா, இதுதான் கீயா அப்படின்ற, இதுதான் சாவியா வானத்துடைய கேட்டுக்கு அப்படின்னு பார்க்கும்போது அதோட சீரியஸ்னஸ் புரியுது. பாருங்க அழகாக டேப் பண்ணி பிளெஸிங் வாங்கிட்டு போயினே இருக்கிறாங்க. அப்பொழுது நான் வானத்தின் பலகனையும் திறந்து இடம் கொள்ளாமற் போக மாட்டோம் அப்படிதான் ஆசீர்வதிப்பார் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்துப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பூமியின் கனியை பட்சித்து போடுகிறவர்களை உங்கள் நிமித்தம் கண்டிப்பேன். இது அவர் சொன்னது லிட்ரலா அந்த அவங்களாம் நிறைய லேண்ட் வச்சிருப்பாங்க இல்லையா, அதுல இருந்து தான் முதற் பலன் கொடுப்பாங்க. இப்ப நம்ம காலத்துல அப்படிலாம் லேண்ட் விவசாயம் எல்லாம் பண்றது இல்லை. பண்றவங்க முதற் பலன் கொடுக்குறாங்க. பண்ணாதவர்கள் உழைப்பின் அந்த ஊதியத்துல இருந்து சேலரில இருந்து காசா கொடுக்குறாங்க. ரெண்டுமே ஓகே தான். பூமியின் கனியை பட்சித்து போடுகிறவளை உங்கள் நிமித்தம் கண்டிப்பேன். நான் பாத்துக்கிறேன் அதை உன் கனிய. ஏன்னா நீ தசமமாக 10ல் ஒரு பங்கு கரெக்டா கொடுக்குற இல்லையா, அப்போ உன் லேண்டை யார் கை வச்சதா பார்க்கலான்ட்டு ஆண்டவர் அவர்களுக்காக வைராக்கியமா இறங்குவேன் கண்டிப்பேன்றாரு. நீ போய் கண்டிக்க வேணாம். நீ போய் உட்காந்து வேலி வச்சு பார்த்துக்கணும். ஐயோ என்ன வரும், எந்த மிருகம் என்னத்தை காலி பண்றோமோ பட்சத்து போடுமோலாம் ஒன்றும் பண்ண முடியாது. அவ்வளோலாம் சுத்தி இருக்கிற சூழ்நிலை அந்த மாதிரி இருக்குது. இப்போ நான் அப்படி சொல்றேன், பூமியின் கனிகள் நம்மளுக்கு என்ன, பட்சத்து போடுகிற காரியங்கள் என்ன, வியாதி, வறுமை, கடன், வேதனை, எதெல்லாம் உங்களுக்கு ஃபினான்ஷியலா நீங்க யோசிச்சீங்கன்னா, மெட்டீரியலிஸ்டிக்கா யோசிச்சீங்கன்னா, இப்போ நிலங்களாக இருக்கிறவங்க நிலத்தையே யோசிச்சுக்கோங்க. விவசாயம் பண்றாங்க. பண்ணாதவர்கள் வறுமைன்ற பேர்ல சாப்பிட்டுதா, வியாதின்ற பேர்ல சாப்பிட்டுதா, பாதி காசை விட்டு ஏதோ ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுதா, அதெல்லாம் ஆண்டவர் அட்ரஸ் பண்றது. கடன், ஐ மீன் அஃபோர்டபுளா நீங்க மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் ஸ்பெண்ட் பண்ணா தட்ஸ் ஓகே. அதான் ஃபினான்ஸ்குள்ளேயே ஆண்டவர் கொடுத்துறாரு இல்லையா, அதுக்கு தேவையான ட்ரீட்மெண்ட் செலவு இல்லையோ தட்ஸ் ஃபைன். பட் எதிர்பாராத விதமாக அந்த செலவு வந்துச்சு. இந்த ஆஸ்பத்திரி செலவு ஐயோ ஹேண்டிலே பண்ண முடியலன்னுவாங்க. தசம பாகத்தில் கை வச்சிருப்பான். எனக்கு தெரிஞ்ச ஒரு போதகர் ரொம்ப சீரியஸாக அதை குறித்து பேசியிருக்கிறாரு. தசம பாகம் கொடுக்குற வரைக்கும் போட்டு பிசாசு ஒரு கதி ஆகிட்டு இருக்கிறான் குடும்பத்தை. ஏன் தசம பாகம் டைட் பண்றது, அவர் பாஸ்டர், அப்பயே பாஸ்டர். ஆனால் பாஸ்டர்ஸ்லாம் எல்லாம் உண்மையாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது இல்லையா. என் சூழ்நிலை ஆண்டவர் அறிவாருன்ட்டு செலவுக்கே கரெக்டாக இருப்பான்ட்டு நல்லா டபாச்சுக்கிறாரு, வஞ்சித்திருக்கிறாரு கர்த்தருடைய அந்த ஐ மீன் அந்த டைத்திங் என்ற ஒரு விஷயத்தை. தசமபாகத்தை பசங்க மாசம் மாசம் சிக்காவும் மாறி 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 சிக்காவான். ஒருத்தன் சிக்கானா பையன் நல்லா இருந்தா பொண்ணு சிக்காவும், 2 பேரும் சிக்காவும். இது போல மாறி மாறி எங்க இருந்துடா இவ்வளவு அடி விழுதுன்னு அப்பா பாத்திரத்துல உட்காந்து பட்டு பட்டு புட்டு வச்சிட்டாரான். அப்பா நீ தானேப்பா நல்ல காசு சேர்த்து வைக்கணும், நீங்க சேர்த்து வை தசமபாகம் கொடுங்க. ஐயோ இங்க இருந்து விழுதாளா அப்படின்ட்டு எப்போ அதை டைட் பண்ண ஆரம்பிச்சாங்களோ மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ்லாம் காலி ஆயிடுச்சு. ஐ மீன் மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ்லாம் கம்மியாயிட்டு, ஓ அப்போ இப்போ 1000 ரூபாய் தசமபாகம் கொடுக்கறதுக்கு மூக்கில் எழுதுங்கன்னு அதை நிறைய பேர் அப்படிதான் அழுவாங்க அப்படின்வாங்க. வேணும் ஆண்டவர்லாம் புரிஞ்சுப்பாரு ஆகட்டும். அந்த மாதிரி மூக்கில் எழுதுங்கன்னு கொடுக்காம போனா 4000 ரூபாய் பட்டுன்னு வந்து நிற்கும். என்னது மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ், மருத்துவ செலவு, இது அதுன்ட்டு ஆட்டையை போட்டுன்னு போயிடுவாங்க. அந்த மாதிரி வறுமை, வியாதி, இதை வட்டிக்காரன் கடன்காரன் எல்லாம் அவங்க எல்லாம் பேச முடியுமா, அசிங்கப்படுத்திட்டு போயிடும். அப்போ யார் இருக்கிறதுல எழுச்சவாயின்னு பார்த்துட்டு ஆண்டவரை பார்த்து எதனா பண்ணிடலாம் அப்படின்னு நீங்களா நினச்சிக்கிறீங்க. அவர் எவ்வளோ பிரம்மாண்டமான தேவன்னு தெரியாதவர்கள் இந்த மாதிரிலாம் அவர் பக்கம் திருப்பி விடுறது வஞ்சிக்கிறார்கள். அதான் சபிக்கப்பட்டவர்கள் திட்டுறாரு. எந்தெந்த காரியங்கள் உங்களுடைய ஃபினான்ஸை, உங்களுடைய ஹெல்த்தை, உங்களுடைய ஆசீர்வாதங்களை, உங்களுடைய செழிப்பை, மேன்மையை பட்சித்து கொண்டிருக்கிறதோ அவைகளை ஆண்டவர் கண்டிக்க வேண்டும். உங்கள் நிமித்தம் நான் கண்டிப்பேன். என்ன அது நீ பண்ற விலை தசமபாகம் காணிக்கை, நீ அந்த ஆட்டிடியூட் ஆஃப் கிவிங், கொடுக்கும் மனப்பான்மையில நீ இருக்கிற பட்சத்துல உங்கள் நிமித்தம், உன்னுடைய பிஹேவியர் நிமித்தம் நான் கண்டிக்கிறேன், நான் பாத்துக்கிறேன், அதை இதை டைட் பண்ணு அப்படின்றதுதான் கர்த்தருடைய சத்தம். பூமியின் கனியை பட்சித்து போடுகிறவர்களை உங்கள் நிமித்தம் கண்டிப்பேன், அவைகள் உங்கள் நிலத்தின் பலனை அழிப்பது. பலனை அழிக்குதான் பாருங்க. அப்ப ஃப்ரூட் வந்ததுக்கு அப்புறம் காலி பண்ணிடுது. எதிரி வரான் வேட்டையாடுன்னு போயிடறான்.
பிசாசு வரான், எதையோ வியாதி வேதனை வறுமை எதையோ அனுப்பி காலி பண்ணிடுறான். சம்மந்தம் இல்லாம 4 கல்யாண பத்திரிகை வேற வந்து நின்னு இந்த மொய்ன்ற பேர்ல பாதி பேரு பாவம் பட்சத்து போடுது. உங்களுக்கெல்லாம் மொய் எந்த கல்யாண பத்திரிகையும் வராத அளவுக்கு ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும். அப்பதான் பாருங்க, அதுவும் பட்சத்துல ஒரு விஷயம்லாம் நல்லா ஒருத்தவங்களுக்கு செய்யலாம், சம்மந்தம் இல்லாம வந்து வந்து வெஸ்ட் மெயின்ட்டு போயிட்டு நிறைய பேர் வயித்தெரிச்சலே எழுதுறாங்க. இந்த வாரம் மாச கடைசியில வந்து வந்து தொலையுதுங்க. எழுதி தொலைவானுங்க. என்ன ஆசீர்வாதமா இருக்கும் பாருங்க. அந்த திருமணம் ஆகிற பசங்களுடைய வாழ்க்கை. போறது வாழ்த்தி ஆசீர்வதிச்சுட்டு அன்பளிப்பு கொடுத்துட்டு வருது. வாழ்த்தி ஆசீர்வதிச்சு எழுதி தொலைறாங்க. கடனை வாங்கி செஞ்சு தொலைய வேண்டியதாகுது. பாவம். ம். ஆ அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. காசு இருக்கும்போது அப்புறம் கூட நல்லா செய்யலாம். இல்லன்னா கம்முனு போய் பிளஸ் பண்ணிட்டு மட்டும் வந்துருங்க. இல்ல போகாத வீட்ல உட்காந்துட்டு கூகுள் பேல அனுப்பிச்சிடுங்க. அவ்வளவு வயித்தெரிச்சல்ல செய்யறதுக்கு செய்யாமலே இருக்கலாம். பாருங்களேன். அவைகள் உங்கள் நிலத்தின் பலனை அழிப்பதில்லை. இதெல்லாம் காட் கொடுக்கிற கேரண்டி. பாருப்பா அழியாது, பழம் அழியாது. வெளியில் உள்ள திராட்சை கொடி பழம் பழம் இல்லாமற் போவதுமில்லை. கனி தருகிற வாழ்க்கை. கனி உள்ள வாழ்க்கை தான் நீ வாழ்வ. யூ வில் ப்ரொடியூஸ் ஃப்ரூட். இதை நீ செய், இதெல்லாம் நான் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி திராட்சை பழம் இல்லாம போகாது. கனி தருகிற வாழ்க்கை உனக்கு கனி உண்டாகும். எல்லா விதமான காரியத்திலும் நான் ப்ரொடெக்ட் பண்றேன். வானத்தின் பலகணித்தன் இலங்கொள்ள மாட்டேன், ஆசீர்வதிப்பேன், இதை பண்ணுவேன், அதை பண்ணுவேன், பட்சிக்காம நான் கண்டிப்பேன், நான் இறங்குறேன், கனித்தர வாழ்க்கையை நீ வாழ்வ, கனிகள் நான் ப்ரொடியூஸாக நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு என்று யார் சொல்றாங்க என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். கடைசி வசனம் 12ஆம் வசனம். அப்பொழுது அப்பொழுது வருது பாருங்க திருப்பி சொல்லிட்டு, அப்பொழுது எல்லா ஜாதிகளும் உங்களை பாக்கியவான் என்பார்கள். இருங்க இருங்க, இது யோசிக்கணும் இல்லையா? இப்போ லேவியர்கள் கர்த்தருடைய பிள்ளைகள், நம்ம வந்து எல்லாருமே கிறிஸ்தவர்கள்னு வச்சுக்கோங்க. இவங்களை பத்தி தான் அட்ரஸ் பண்ணுகிறாரு. நீ இதை செஞ்சனா எல்லா ஜாதிகள்லாம் நேஷன்ஸ், எல்லா நாட்டுக்காரங்களும், எல்லா மொழி, எல்லா நிஜமாவே ஜாதி இல்ல ஜாதி, நிஜமாலுமே மதங்கள் எல்லாருமே சுத்திக்கிறவங்களாம் பார்த்து உன்னை பார்த்து, டேய் நீ பாக்கியவான், எப்படிடா இப்படி இருக்கிற, எப்படிடா இருக்கிற. நான் சொல்றேன் பாருங்க, கர்த்தரை அதாவது வெளில இருந்து பார்க்கும்போது பயங்கரமா இருக்கிறாங்க. கர்த்தரை ஃபாலோ பண்ணாதவங்க. நான் ஒரு டேட்டா கேள்விப்பட்டேன், செம காமெடி ஆச்சு. அவருக்கு உன் மேல பொறாமடா அப்படின்ட்டு அவங்க ஒய்ஃப் போட்டு கொடுத்துட்டாங்க. ஏன்பா இவ்வளவு பெரிய வீட்டுல இருக்கிறீங்க, நாங்களாம் அவங்கள இப்படி பாக்குறோம், நீ என்னடான்னா என் மேல என்ன பொறாம அப்படின்னா அது அப்படிதான் இருப்பாங்க. அதுதான் வசனம் சொல்லுது. என்ன திரும்ப காண்டு வைத்தறிச்சல், ஏதுடா இவங்களுக்கு இவ்வளவு பிளெஸிங். கிராமத்துல போயிட்டு நாட்டு பொறுத்தானா இருப்பானுங்க, வாழ்க்கை நாசமா போயிடும், 5க்கும் 10க்கும் கையேந்துவானுங்கன்னு பார்த்தா இதை பண்றேன் அத்தை பண்றேன்றானுங்க, இத்தை கட்டுறேன் அத்தை கட்டுறேன்றானுங்க. லேண்டு கிண்ட வாங்கி சர்ச்சைக்கு கொடுக்குறான்றான். இன்னும் மென்டல் மண்டை கழண்டி போயிடுச்சு. அவன் அபகரிச்சின்னு நல்லா வாயில போட்டு இருக்கிறத அபகரிக்கலாம் பார்க்குறான். புரியல, தலகால் புரியாத ஒரு சூழ்நிலை. இந்த வசனம் தான் அவங்களால நம்மளை நேசிக்கிறவங்கள வாழ்ந்து, பிரதர் சூப்பர், உங்களுடைய ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது, நீங்க பாக்கியவான், கர்த்தருடைய பிள்ளைன்றத தெரியுது. லைஃப்ல உங்களுடைய பிளெஸிங்ஸை பார்த்தாலே தெரியுது. அது என் ஃப்ரெண்டு ஒரு நண்பர் ஒருத்தர் ரொம்ப நாள் கழிச்சு ஃபோன் பண்ணும்போது சொன்னார், தலை ஸ்டேட்டஸ் பார்க்குறேன் தலை, 1.5 வருஷம் கழிச்சு ஸ்டேட்டஸ் பார்க்கறதுல முகத்துல தெரிஞ்சதுல பொழிவு, க்ளோ, காடுடைய அந்த மகிமையை சொல்றாரு. அவர் கிளீனா தெரியுது. ஹவு எந்த அளவுக்கு கர்த்தர் உங்களோட இருக்கிறாருன்றது வந்து உங்க லைஃப் வெளியில இருந்து ஸ்டேட்டஸை மட்டும் நோட்டீஸ் பண்ணலே தெரியுதுல. நான் ரசிச்சேன், நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இப்பதான் பேசக்கூடிய வாய்ப்பு இருக்கு. சி புறஜாதியார், கிறிஸ்டியன் இல்லை இதை சொன்னது, ஓகேவா? காட் ஃபெய்த் இருக்கிற ஆனா அன்பிலீவ், ஐ மீன் ஹிந்து தான். அவங்க அதான் சொல்றேன், எல்லா ஜாதிகளும் பாக்கியவான் சொல்றாங்கங்க. நிஜமாவே இந்த விஷயத்துல உண்மையா இருக்கும் சொல்றாங்க. போனை தேடி வருது, என்ன தலை இந்த மாதிரி இது ரொம்ப சந்தோஷமா இருக்கு பார்த்து. ரொம்ப நம்மளை நேசிக்கிறவங்க பரவாயில்ல, கர்த்தரை பெரும் ஃபுல்லா காட்ன்ற இயேசுவை புரிஞ்சு கொள்ளாதவர்களும் நீ பாக்கியவான்ப்பா அப்படின்ற அளவுக்கு சொல்லக்கூடிய அளவுக்கு கர்த்தர் வச்சிருக்கிறார். நம்ம தான் நம்மளை கொஞ்சம் அப்படியே மட்டமா யோசிச்சுக்கிறோம்னு நினைக்கிறேன். நல்லா தான் வச்சிருக்கிறார் ஆண்டவர். சுத்தி இருக்கிற யாருன்னா சொல்லும் போது என்ன பார்த்து பொறாமப்படுறாங்க அப்படின்னும் போது நம்ம கொஞ்சம் பெரிய ஆள் தான் போலியே அப்படின்ற மாதிரி இருக்குது. பொறாமப்படுறவங்களாம் எங்கேயோ இருக்கிறான், மேல எங்கேயோ இருக்கிறான், பினான்சியலா எங்கேயோ இருக்கிறாங்க, பணம் பொருள் எல்லாம் மேல இருக்கிறாங்க. இன்னத்தை வைத்தறிச்சல் பண்ணுகிறாங்கன்னு பார்த்தா அவர்களுக்கு கிடைக்காத கனம், அவங்களுக்கு கிடைக்காத மரியாதை, அவங்களுக்கு கிடைக்காத மேன்மை, அவங்களுக்கு கிடைக்காத சந்தோஷம், அவர்களுக்கு கிடைக்காத சமாதானம், அவர்களுக்கு கிடைக்காத நல்ல திருமண வாழ்க்கை, இதெல்லாம் இருக்குதுங்க. நிஜமா சீரியஸா சொல்றேன்.
ரொம்ப ப்ராப்ளமேட்டிக் ஒய்ஃப்ஸ்லாம் இருந்தா பார்க்கலாம், இவன் நல்லா கல்யாணம் ஆயிடுச்சு, நல்ல ஊழியத்துல இதெல்லாம் இது முதற்கொண்டு கம்பாரிசன் பொறாம வரும். நல்லவர்கள் என்ன பண்றாங்க, எல்லா ஜாதிகளும் பார்த்துப்பாங்க, பாக்கியவான்ப்பான், ஆண்டவருக்கு உண்மை ஒருத்தமா அது என்ன மாதிரி பிளஸ் பண்றாரு அப்படி சொல்லலாம். வயிற்றுச்சல் பண்றவங்க இன்டெரக்டா வெளிப்போ வன்மத்தை கக்குவாங்க, கண்டுபிடிச்சு நான் பொறாம, அப்போ இன்டெரக்டா பாக்கியமான ஆண்டவர் வந்து அவங்க கண்கள் முன்னாடி வாழ வச்சு ஏத்தி வச்சு அழகு பாக்குறாரு. அப்போ இதெல்லாம் நீ செய்யற பத்தி எல்லா ஜாதிகளும் உங்களை பாக்கியவான் என்பார்கள் வாயிலிருந்து வரும். நான் கல்யாண மண்டபம், எனக்கு நடந்த கல்யாண மண்டபம் ஓனர் அவர்கிட்ட பேசும்போது சொன்னாரு, இது வரைக்கும் எந்த கிறிஸ்டியனும் கூட அந்த அளவுக்கு கன்விக்ஷனா சொல்ல, இந்த வயசுல ஒரு பையன், அதாவது ஊழியத்துக்கு வருவாங்க எல்லாரும், நல்லா வாழ்க்கையை ஆண்டு அனுபவித்து எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் போதும், இப்போ கடவுள் சேவை அவர் ஹிந்து, பக்கா இந்து, ஃபுல்லா விக்கிரகம் படம் எல்லாம் பட்டைகள்லாம் போட்டுன்னு பேசுறாரு, எல்லாம் செஞ்சுட்டு இறை சேவைக்கு வருவாங்க. இந்த தம்பி 25 வயசுல வந்தான்றீங்க, தெய்வத்தின் ஏதோ ஒரு நல்ல வேர்ட் யூஸ் பண்ணாரு. நான் தமிழ் நம்மளுடைய கிறிஸ்டியன் டைம்ல சொல்லணும்னா, கர்த்தருடைய அழைப்பு இல்லாமல் ஒருத்தன் வரமாட்டான். அதான் அவருடைய மொழியில சொன்னாரு. தெய்வத்தின் அந்த காலிங், அழைப்பு இல்லாமல் ஒருத்தரால் இந்த டிசிஷன் இந்த வயசுல எடுக்க முடியாது. பிகாஸ் செம்ம ரிஸ்கியான ஒரு முடிவு. ஆனா இன்னைக்கு என் மண்டபத்துல இந்த மாதிரி ஒரு நபருக்கு கல்யாணம் பண்ணணும், எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு காசுலாம் கம்மி பண்ணாரு. பாருங்களேன், தெரியாத நபர்கள்கிட்ட இருந்து ஃபேவர் கிராண்ட் பண்றாரு. நான் பாக்குறாங்க, ஏன் இந்த தம்பி இந்த வயசுல இந்த மாதிரி எடுக்கணும், இவங்களுக்கு நம்ம எதனா செய்யணுமே அப்படின்னு. ஒரு இதோட எக்ஸ்டென்ஷன் சொல்றேன், சாட்சியா தான் சொல்றேன். அந்த அந்த மண்டபம் ஓனரு எங்க கல்யாணத்துல கல்யாணம் முடிஞ்சிச்சு, ரிசப்ஷன் லாஸ்ட் இந்த போட்டோஸ்லாம் மாப்பிள்ளையும் பொண்ணு மட்டும் எடுத்துட்டு இருப்பார் இல்லையா போட்டோகிராஃபர், இவரு ஒரே ஜாலி ஆயிட்டா, என்னன்னு தெரியல அவருக்கு, ஓனருக்கு ஜாலி ஆயிட்டு மேல வந்துட்டாராம். மேல வந்துட்டு அது வரைக்கும் கிறிஸ்டியன் பாட்டு தான் ஃபுல்லா ஒண்ணுச்சு. எப்பயோ பார்த்தா எங்கேயோ கேட்டிருக்கோம் இந்த பாடலை, யாரு பாடுது, பெக்மான்ஸ் ஐயா பாட்டு மாதிரி இல்லைன்னா மியூசிக் நல்லா ஏதோ தெரியுது, பார்த்தா சினிமா பாட்டு. ஐயா எடுத்து நல்லா வால்யூம்லாம் கம்மி பண்ணிட்டு ஜாலியா ரசித்து இளையராஜா பாட்டோ எம்எஸ்வி பாட்டோ பாடி நிற்கிறாரு. கூப்பிட்டு கேட்கறேன்னா, ஐயோ ஓனர் ஆச்சு, கிளம்பிடலாம், நம்ம டைம் ஆயிடுச்சு, நம்ம கிளம்பலான்ட்டு கிளம்பிட்டு இந்த டெக்கரேஷன் பண்றான்னா சொல்றாரு, பிரதர் ஓனர் இந்த மாதிரி எந்த கல்யாணத்துக்கும் ஃபர்ஸ்ட் மேலேயே வர மாட்டாரு, அவருக்கு என்னன்னு தெரியல, இந்த இந்த திருமணத்துல அவர் ரொம்ப சந்தோஷமா ஆயிட்டு மனம் குளிர்ந்து மேல வந்து பழைய பாடல்களை அவர் சந்தோஷமா பாடுற அளவுக்கு, அதுக்கப்புறம் நான் அவரை பார்க்கல, அவர்கிட்ட கேட்கல, இந்த மாதிரி ஓனர் பிஹேவே பண்ணது இல்லை, எல்லா கல்யாணத்துக்கும் நான் தான் டெக்கரேஷன் பண்றாருன்னா எந்த அளவுக்கு ஒரு திருமணம், ஒரு 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 நபருடைய வாழ்க்கையோட நல்ல காரியம், இன்னாருடைய திருமணம் என் மண்டபத்துல நடக்குது, இன்னைக்கு நான் ஜாலியா இருக்கிறேன், நம்ம ஃபேமஸ் பர்சனாலிட்டியும் கிடையாது, ஐ எம் நோபடி. ஆனா இந்த மாதிரியான ஃபேவர்ஸ், தயவுகளை கர்த்தர் புறஜாதியார் மூலியமா கூட உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணுவாரு. இன்டைரக்ட்லி அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, டேய் எல்லா கண்களும் உன்னை பார்த்துனுக்குதா, ஆல் ஐஸ் ஆர் ஆன் யூ, உங்களை, இது வந்து உங்களுக்கும் சேர்த்து தான் சொல்றேன், எல்லா கண்களும் உங்களை நோக்கி கொண்டிருக்கிறது. பாதி பேர் சொல்லுவாங்க, பாதி பேர் சொல்ல மாட்டாங்க, பாதி பேர் பாசிட்டிவா சொல்லுவாங்க, பாதி பேர் நெகட்டிவா சொல்றாங்க. ஆனா எல்லாரும் உங்களையும் உங்கள் வாழ்க்கையையும் உங்களுடைய வாழ்க்கை முறையும் நீங்க சர்ச்சைக்கு போறது வருத்து தசவமாகலாம் அவங்களுக்கு தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனாலும் அவங்க ஏதோ ஒரு விஷயம் நோட்டீஸ் பண்ணுவாங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் எப்பொழுதுமே சிசிடிவி கேமரா மாதிரி கண்காணிப்புல இருப்பாங்க. பிதாவாகிய தேவன் பாக்குறாரா, அவரு பார்த்துதான் இருக்கிறாரு, மக்களே உங்க பக்கத்து வீட்டுக்காரனே பார்த்துனே இருப்பான் என்ன நடக்குது, எப்படிடா விழமாட்டுறாங்க, எப்படிடா நம்மலாம் இந்த அடி வாங்குறோம், என்ன இவனுங்க இப்படியே கண்ணு மாறிக்கிறானுங்களே என்னும் போது என்ன பண்றதுங்க, அவரு கொடுக்குற மேன்மை, அவர் கொடுக்குற ஆசீர்வாதம் தான் அவருடைய பேக்கப், அப்படிதான் இருப்போம். கர்த்தருடைய, அது பேர் தானே கர்த்தருடைய பிள்ளைகள். அந்த மாதிரி பாருங்க, எல்லா ஜாதிகளும் பாக்கியவான் என்பார்கள், தேசம் விரும்பப்படத்தக்கதா இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுது. உங்களுக்கு பிடிச்சி குடியிருப்பீங்க, தேசம் விரும்பப்படத்தக்கதா இருக்குன்னா நல்லா பிளீசிங்கா நீங்க இருக்கிற இடத்துல, நீங்க வாழ்கிற வாழ்க்கையில, நீங்க இருக்கிற வீட்டுல, இங்க இருக்கிற ஏரியால எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம நல்லா ஜாலியா சேஃபா செக்யூர்டா நல்ல ஒரு சூழல்ல நீங்க இருப்பீங்கன்னு போன முதற்கொண்டு பாரு, உங்களுடைய செக்யூரிட்டி முதற்கொண்டு உங்களுடைய சூழல் முதற்கொண்டு கர்த்தருடைய பிளெஸிங் வர வேண்டும் என்றால் உங்களுடைய காணிக்கையிலும் உங்களுடைய தசமபாகங்களும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ காணிக்கையிலும் தசமபாகத்திலும் எஸ்பெஷலி அவரை வஞ்சித்து விடாதிருங்கள். சபையாருக்கு அன்பாக நான் சொல்கிறேன்,
இதுல பெரிய பிளெஸிங்ஸ் உள்ள அடங்கியிருக்கு. நிறைய எத்தனை சாட்சிகள், எத்தனை ஊழியக்காரர்கள், எத்தனை பெரியவங்க, எவ்வளோ நபர்கள் சாட்சி சொன்னாலும் காது கேட்கவே மாட்டேங்குது பாருங்க. நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது கான்செப்ட். ஏன்னா கால்குலேஷனா சொன்னா இவங்களுக்கு புரியும். எப்படி அமௌண்ட் கம்மியானா எப்படி தூக்கும்? மேல இன்க்ரீஸ் ஆனா தானே இன்க்ரீஸ் ஆகும். இங்க நான் குடுக்குறேன், கிவிங்ல என்ன ஆகுதுன்னா தெரிய மாட்டேங்குது. கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அந்த மாதிரி கான்செப்ட் வசனங்கள் இந்த இந்த மல்கியால இருக்க வசனம் தெரியாததுனால தலைகால புரியல, கால்குலேஷன் தெரியல. இந்த மனித அற்ப மூளையை வச்சுக்கின்னு கால்குலேஷன் பண்ணிட்டு 1+1 = இந்த மாதிரி பேசிக் மேத்தமேட்டிக்ஸ் வச்சு ஆண்டவரை புரிஞ்சுக்கணும்னு நினைக்காதீங்க. அவருடைய மேக்ஸ் உங்களுக்கு புரியாது. அவர் சர்வ ஞானி. அவருடைய மேத்தமேட்டிக்ஸ் நம்மளுக்கு புரியவே புரியாது. கணக்கு பேப்பரை நல்லா கீச்சு போட்டு ஆண்டவரே கீழ்ப்படியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க செய்யற பட்சத்துல அவர் போடுற கணக்கை உட்கார்ந்து அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் மாதிரி அவரே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக ஆண்டவர் சொல்றாரு, இதுல என்ன டெஸ்ட் பண்ணி பாருன்றாரு. டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நல்ல ரிசல்ட்ஸ்லாம் வருகிற நாட்கள்ல எஸ்ஐசியில் நீங்க ஷேர் பண்ணுமாறு தயவாய் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் இந்த வார்த்தையை கொடுத்ததுக்காக நன்றி. தேங்க்யூ ஸோ மச். காட் பிளஸ் யூ.